Good evening, sir.
ஹாய் டீம். மனோஜ் கேக்குதா மனோஜ்? Yes, sir. Audible, sir. அவர் ராஜா கனெக்ட் ஆயிட்டாரா? கனெக்ட் ஆகிட்டேன். ஓகே ஓகே. குட் ஈவினிங் ராஜா. குட் ஈவினிங் ப்ரோ. முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? ஸ்டார்ட் ரைட். Yes, sir. We can start, sir. Okay. So, hi friends. So, good evening. Welcome to today's session. So, this session will be mainly in Tamil. Okay. In the session on the more like open interest. Like basically, I think Raja will be taking care of option chain analysis and the Mari. This will go. And moreover, if I wanted to just give a brief introduction about Mr. Raja. Just hold on a second. I'll just check mic from my side. Small disturbance is there. Manoj, all fine now, right? Some disturbance is over on side number. No, Nothing, sir. No, right? sir. No, sir. Okay. Nothing, sir. Okay. So, okay, guys. So let's start session. So I'll once again welcome Mr. Raja. So Raja is a MBA finance graduate. Okay, he's a trader since 2008, and he mostly specialized in option trading. And especially, he had a good expertise over open interest, and he's been doing everything since 2015. So he is also a teacher, and he applies the trading strategies whichever he is focusing on. So he's a kind of both long-term and short-term options. So we we generally see people in terms of short-term trading or investment, but I think he is more inclined towards including the short-term. So options he does short-term and long-term option. But since 2018, I think he has done, and he's also like in the process of developing his own tool into a kind of thought process into a tool, so that he will give more insight about full. So Raja, welcome to our Zebu platform. So now stage is yours. You can start. Thank you, bro. Thank you. Yeah, good evening all. ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன ஃபுல்லாக பார்க்க போகிறோம்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு அதில் வந்து என்னென்ன அதை வந்து ஒரு இண்டிகேட்டராக எப்படி யூஸ் பண்ணலாம், அதை வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வந்து அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அது ஒரு மார்க்கெட்டோட லெவல் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து என்ன சொல்ல வருது, ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கைஸ் எத்தனை பேர் இதில் ஆப்ஷன் ட்ரேடர்? ஜஸ்ட் வாண்டட் டு நோ. ராஜா இஸ் ஆக்சுவலி ராஜா நீங்க இன்வெஸ்டும் பண்றீங்களா இல்ல எப்படி? இன்வெஸ்டும் பண்ணுறேன், இன்வெஸ்டும் பண்ண ட்ரேடும் பண்ணுறேன். ஆமாம். Oh, super. So guys, if you're an option trader or an investor, please post it in chat so that we can ask little more content if you're already an investor also. Now Raja continues. Okay. ஸோ ஓகே, உங்களில் வந்து எத்தனை பேர்த்துக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, இல்லை அது இதுக்கு முன்னாடி வந்து அதிலே அப்ளை பண்ணியிருக்கீங்களா, கொஞ்சம் சேட்டில் போடுங்க. கைஸ் ஆல்ரெடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பத்தி உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கா? இருந்தா நீங்க போடலாம். ஸோ ராஜா ப்ரோ ஆக்சுவலா நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் இன்ஸ்டெட் ஆஃப் சாட்டிங் ஐ வாண்டட் டு சே நான் பண்ணியிருக்கேன்றது. ஓகே ஓகே, பீப்புள் ஆர் ஆல்சோ சேயிங் பண்ணியிருக்கேன். ஸோ தரணி ஆர்மி சார், ஓகே, ஒய் ஜீரோ நாலேஜ். ஸோ கொஞ்சம் பேர் ஜீரோ நாலேஜ்லாம் இருக்காங்க ராஜா. ஸோ அட்லீஸ்ட் ஸோ பேசிக்காவே நீங்க ஓரளவு கனெக்ட் பண்ணீங்கன்னா இட் வில் பி பெட்டர் நினைக்கிறேன். ஓகே சார், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா வால்யூம் மாதிரி அதுவும் ஒரு நம்பர் தான். ஸோ ஏன் இங்கே வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க, வால்யூம் சொல்கிறதுக்கு பதில் அந்த இன்ட்ரெஸ்ட்ன்றது என்ன சொல்ல வருதுன்னா, இந்த இத்தனை பொசிஷன் வந்து அந்த கான்ட்ராக்டில் இல்லை பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கில் இல்லை ஃபியூச்சர்ஸாக இருக்கும் இல்லை ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கில் வந்து எத்தனை கான்ட்ராக்ட் வந்து ஓப்பனாக இருக்குது, அது வந்து பையாகவும் இருக்கலாம் செல்லாகவும் இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத வந்து டினோட் பண்ணுறாங்க. ஸோ இதே வந்து ஒரு வால்யூம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு பை ஜென்ரேட் ஆச்சுன்னா ஒரு குவான்டிட்டி நீங்கள் வந்து பை பண்ணிங்கன்னா ஒரு வால்யூம் ஜென்ரேட் ஆகும் இல்லையா. ஸோ அது வந்து முடிஞ்சு போயிடும், அந்த இன்ஸ்டன்ஸோட அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிடும். ஒரு பையோ ஒரு செல்லோ பண்ணிங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அப்படி இல்லை. ஸோ ஒரு கான்ட்ராக்டை வந்து நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 22,000 நிஃப்டி கால் ஆப்ஷன் வந்து நீங்கள் பை பண்ணுறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த கால் ஆப்ஷனை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அது க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த டீட்டெயில் நீங்கள் வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னா என்எஸ்சி சைட்லேயே வந்து
நமக்கு வந்து ஆப்ஷன் செயினோட வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து அந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 22,000 ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 84,639 கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஓப்பனாக இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஸ்ட்ரைக்கில் வந்து இத்தனை பொசிஷன் வந்து இப்போ வந்து ஓப்பனாக இருக்குது, இன்னும் வந்து க்ளோஸ் பண்ணல. ஸோ இது வந்து எய்தர் வந்து பையாகவும் இருக்கலாம், இது செல்லாகவும் இருக்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம், இது வந்து பையா செல்லான்றது இனி வரக்கூடிய ஸ்லைடில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரியே தான் அது என்னென்ன கன்சிடர் பண்ணுறோம். ஒரு ஸ்ட்ரைக்கில் இருக்கலாம், இல்லை ஃபியூச்சர்ஸில் இருந்தால் ஒரு ஃபியூச்சரோட மந்த்லி கான்ட்ராக்டோ இல்லை 4 மந்த்தோ இல்லை நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட்லேயோ வந்து ஜென்ரேட் ஆகிற பொசிஷனை தான் வந்து ஓப்பன் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணுற, இப்போ பை பண்ணியிருந்தீங்கன்னா செல் பண்ணுவீங்க, செல் பண்ணியிருந்தீங்கன்னா பை பண்ணுவீங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நில் ஆயிரும். ஸோ அதர்வைஸ் என்ன ஆகும்னா நீங்கள் எக்ஸ்பைரி டேட், அந்த லாஸ்ட் டேட்டு, இப்போ மந்த்லி கான்ட்ராக்ட்னா எவ்ரி மந்தோட தேர்ஸ்டே வந்து எக்ஸ்பைரி ஆகுது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும். ஸோ அந்த டேட்டில் வந்து அது வந்து எக்ஸ்பைரி வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கான்ட்ராக்டை வந்து நம்ம வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ இதான் வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஆஃப் செட்டிங் வந்து 2 டைப்பு. ஒன்று வந்து நீங்கள் ட்ரேடாக பண்ணலாம், இன்னொன்று வந்து எக்ஸ்சேஞ்சே வந்து அந்த ட்ரேடை வந்து அந்த டைம் முடிஞ்சோடனே எக்ஸ்பைர் ஆனோடனே அந்த எக்ஸ்பைரி டேட்டில் வந்து அதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இப்போ ட்ரேடிங் வால்யூம் சொல்றாங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க. இது ரெண்டுத்துக்கும் இல்ல ரெண்டும் ஒன்று தானா, இல்லை அதுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? இல்லை அதில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதான் சொல்கிறேன். இப்போ ஒரு பையோ ஒரு செல்லோ பண்ணிங்கன்னா ஒரு வால்யூம் வந்து ஜென்ரேட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த டிரான்சாக்ஷன் ஓகே. வந்து அதோட முடிஞ்சிடும். ம் ம் ம். ஸோ இதில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது நமக்கு என்ன தெரியும்னா, இப்போ மற்ற இண்டிகேட்டர் எந்த இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் என்ன ஆகும்னா ப்ரைஸ்லேருந்து அது டிரைவ் ஆகும் கரெக்டாக. ஸோ கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆர்எஸ்ஐ எடுத்துட்டிங்கன்னா ஒரு 14 பீரியட் வச்சிங்கன்னா அந்த 14 கேண்டலுக்கு அப்புறம் தான் அந்த ஆர்எஸ்ஐயோட சேஞ்ச் நடக்கும். அந்த 16 கேண்டலோட ஒரு சம் டிரைவ்டு ஃபேக்டர் தான் அந்த ஆர்எஸ்ஐ. ஸோ இதில் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ வந்து எவ்ரி 3 மினிட்ஸ் ஒன்ஸ் நமக்கு வந்து சைட்டில் வந்து என்எஸ்சி சைட்டில் வந்து நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து ஃபெச் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ம் இருக்கிற இண்டிகேட்டர்லேயே வந்து இது நமக்கு வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கும். ம். ஸோ ஃபாஸ்ட்டாக குயிக்காக டிசிஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்ல எனக்கு ஒரே டவுட். ஆக்சுவலா ம் 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த இண்டிகேட்டர் வருது சொல்றீங்க. அப்ப இது எப்படி ஆமாம். ஃபாஸ்டஸ்ட்னு சொல்ல முடியும்? ஆக்சுவலா லைவ் அதான் டேட்டா. இப்போ இப்போ ஜெனரலாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு மூவிங் ஆவரேஜே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 9 இஎம்ஏ போடுறீங்க, இல்லை 9 மூவிங் ஆவரேஜ் போடுறீங்க, இல்லாட்டி 21 மூவிங் ஆவரேஜ் போடுறீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு எப்போ தெரியும்? இப்போ திடீர்னு ஓகே, 9 100 இன்ட்டு 120 ஃபைவ்னா ரூபா ஒரு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 45 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான் இங்க ரிஃப்ளெக்ட் ஆமாம். ஆகும்னு சொல்ல வரீங்க. இப்போ ஓகே. மினிமமாக அந்த ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் 5 மினிட்ஸ் கேண்டில் எடுத்தாலே கூட அந்த டைம் ஆகும்ல. 14 பீரியட் ஓகே. மூவிங் ஆவரேஜ்னா இந்த 5 இன்ட்டு 14 அவ்வளோ ஓ. டைம் ஆகும்ல நமக்கு. ஓகே ஸோ ஓகே ஓகே. ஜென்ரலாகவே இண்டிகேட்டர் எல்லாமே வந்து லேகிங் தான் இல்லையா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இல்ல ஆக்சுவலா நானே நீங்க சொல்லும்போது எனக்கே குழப்பமா இருந்துச்சு. ஆனா இது ஒரு புது ம் பெர்ஸ்பெக்டிவா இருக்கு. சூப்பர். ம் ஸோ நம்ம வந்து அதனால தான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ ப்ரைஸ் தான் ம் வந்து ம் இனிஷியலாக அதான் வந்து எல்லாமே ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தான் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க ட்ரேடிங்க்கு. ஸோ அதில் வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கொஞ்சம் வேல்யூ அட்வான்டேஜாக நம்ம பார்க்கலாம். ஸோ எங்கே வந்து பெரிய பொசிஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது, ஸோ அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்குதா, ரெசிஸ்டன்ஸ் ஹிட் ஆகுதான்றதை நம்ம கிளியராக கண்டுபிடிக்கலாம். ம். ஓகே சார். ஸோ இப்போ இதை தான் வந்து சொல்ல வந்தேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரைஸ் இருக்குது, ஆப்ஷன் கான்ட்ராக்ட் இருக்குன்னா இப்போ வந்து இந்த என்எஸ்சி சைட்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் ஆப்ஷனோட டீட்டெயில்ஸ் வந்துருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓஐ அப்படின்னு இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா டோட்டல் ஓயோட நம்பர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ இந்த கான்ட்ராக்டில் இந்த பர்டிகுலர் டைம் பீரியட் இருக்கு இல்லையா, இது வந்து 21 மார்ச்சோட கான்ட்ராக்ட். ஸோ அதில் வந்து இவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இது வரைக்கும் கிரியேட் ஆகிருக்கு நெட்டாக. ஸோ இதுலேயே வந்து சேஞ்ச் இன் ஓஏ அப்படின்னு இருக்கும். ஸோ இது என்னென்னா இந்த பர்டிகுலர் டேக்கு வந்து நடக்கிற டிரான்சாக்ஷன் தான் சேஞ்ச் இன் ஓஏ. ஸோ ஓகே. அப்படின்னா இப்போ லாஸ்ட் ஒர்க்கிங் டே நமக்கு எப்போ நேற்று இல்லையா, ஆமா. 15th. ஸோ 15th மார்னிங்லேருந்து 15th க்ளோசிங் வரைக்கும் நடந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இந்த 31,800. ம் ம். ஸோ அது வந்து இங்கே டோட்டல் ஒயோடு சேர்த்து இந்த சேஞ்ச் இன் ஒய் வந்து இந்த டோட்டல் ஒயோடு சேர்த்து தான் இருக்கும்.
சரி சரி. ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், அப்போ மண்டே வந்து மறுபடியும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த சேஞ்ச் இன் ஒய் நம்பர் வந்து எப்படி எஃபெக்ட் ஆகுது, எப்படி மாறுது, ஸோ எந்த இடத்துல பொசிஷன் பில்ட் ஆகுது, ஸோ எங்கே வந்து மார்க்கெட் ஆக்ஷன் மூவ் ஆக போகுது அப்படின்றத வந்து இதில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ம், ம், ம். ஸோ இதை வந்து நம்ம வந்து லைவ் கேஸ் ஸ்டடியாக நான் எடுத்திருக்கேன். நான் இந்த வீக்கில் நடந்த எல்லா நாளும் ஸோ எவ்ரி ம். 15 மினிட்ஸ் 1 ஹவர் ஒன்ஸ் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சரி. உங்களுக்கு வந்து லைவ் கேஸ் ஸ்டடியாக நம்ம பார்க்கலாம். அதை சைட் பை சைடாக நான் வந்து நம்ம சார்ட்டையும் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வந்து எந்த இடத்துல எப்படி ஆச்சு, எப்படி ஓகே. இல்ல ட்ரேட் இப்ப போச்சு. ஆக்சுவலா நீங்க ஓகே இந்த லைவ் போறதுக்கு முன்னாடி இப்ப இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப கால்ல அதிகமா ஆமாம். இருக்கு. அதோட இன்ஃபரன்ஸ் ம். என்னவா இருக்கும்? ஆஸ் அ ட்ரேடரா நான் அதான் தெரிஞ்சுக்கணும். அதை தான் வந்து சொல்கிறேன் நான். ஓகே. ஸோ இப்போ அந்த அந்த டேட்டா பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் சீசாவாக நினச்சிக்கோங்க. இல்லாட்டி வந்து ஒரு சின்ன கடையிலலாம் இருக்கும்ல, திராஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதை நினச்சிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இமேஜ்லேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? மார்க்கெட்டிங்னா புல்லோட ஆதிக்கம் அதிகமா இருக்குன்ற மாதிரி இருக்கா? மேல இல்லை, இருக்கு. பியர் தான் அந்த பியர் வெயிட்டாக இருக்கனால தான் புல்லு மேலே இருக்குது. ஓ ஓகே, நீங்க அப்படி சொல்ல வரீங்க. ஓகே. அப்படின்னா என்ன சீசா. அர்த்தம்னா, ம். ஸோ இதில் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம வந்து ஆப்ஷன் செயினை பார்க்க போகிறோம். ஓகே. அப்போ பியர் கீழ இருக்குன்னா அது கீழ இருக்குதுன்றதை விட அதோட கீழே இருக்குன்ற அர்த்தம் வெயிட்டோ இல்லை, அதோட அதோட வெயிட் வெயிட்டேஜ். வந்து அதிகமாக இருக்குது. ஆமாம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பியரோட அடிஷன்ஸ் வந்து அங்கே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதை ஓகே. வந்து நம்ம எப்படி வந்து ஆப்ஷன் செயின்லேருந்து நம்ம நம்பர்ஸை வச்சு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், ம் 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 ம். ஸோ அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. ஸோ இது வந்து 13th மார்னிங் 12th ஈவினிங் வந்து நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. 12th வந்து ஓகே. இஓடி லாஸ்ட்டு 3:30க்கு வந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ இதில் ஓகே. நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த டோட்டல் ஓயோட நம்பர்ஸ் பாருங்கள் ஜென்ரலாக. ஸோ எதில் ம் வந்து ம். ஹையஸ்ட் நம்பரோ அதை வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஓகேங்களா? இப்போ ஓகே. காலில் வந்து பார்த்தீங்கன்னா 22,400 இருக்குது, அப்புறம் 22,500 அடிஷன் இருக்குது, ம். அதுக்கப்புறம் 22,600 பார்த்தீங்கன்னா அடிஷன் இருக்குது. ஓகே. சும்மா ரஃபாக ஒரு கால்குலேஷன் போடுங்களேன். இப்போ 22,700 ஒரு 1 லேக்கு, 600 ஒரு 1 லேக்கு, 500 ஒரு 1 லேக்கு, 400 ஒரு 1 லேக்கு. ஸோ ம் 1 ம். 2 3 4. ஸோ இதுலேயே வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தா இதில் ஒரு 5 லட்சம் இருக்குது கரெக்டாக. ஆ சரி. ஸோ அதே வந்து இந்த ஆப்போசிட் சைடில் பாருங்கள், இப்போ புட்டில். ஸோ 22,350, 300, 250, 200. ஸோ இங்கெல்லாம் அடிஷன் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 லேக் தான் இருக்குது கரெக்டாக. ஓகே. ஆ ஆ. ஸோ இப்போ ஆமா. வெயிட்டேஜ் வந்து எங்கே இருக்குது? ஓகே. ஸோ இப்போ கால் வந்து என்ன சைடுல தான் பண்ணுறாங்கன்னா, வெயிட்டேஜ் அதிகமா கால் இருக்கு. சைடு தான் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த கால் சைடு வந்து பொசிஷன் வந்து ரைட்டிங் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஓ காலை வந்து அதிகமா நிறைய இருந்தா செல் பண்ணுறாங்க ரைட்டிங் அர்த்தம். ரைட்டிங் தான் ஆமாம். ஸோ இதோட அதை தான் வந்து இன்ஃபரன்ஸ். நான் இங்கே வந்து ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு நம்பர் தான். ஸோ அதில் வந்து ம். பையும் இருக்கும், பையோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், செல்லோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்ட். அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ம் நான் ம். வந்து இதில் வந்து லைவாக காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு. ஸோ இப்போ வந்து ம் நெக்ஸ்ட் டே, ஸோ 13th மார்னிங், ம் ம். ஸோ 9:25 வந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், ப்ரீவியஸ் டேலேருந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட் டே ஓப்பனுக்கு. ஸோ 1 லேக் இருந்தது பார்த்தீங்கன்னா 135 ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஓகே. 1,87,000 ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து 1,28,000 ஆயிடுச்சு. ஸோ பவர் இன்னும் ஏறி இருக்குன்றீங்க. இன்னும் ஏறி இருக்கு. ம் ம் ம். ஸோ ஓகே. இது வந்து என்ன நம்ம சிக்னிஃபிகேஷன் என்ன டைரக்ஷன் அப்படின்னா, ஸோ இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் இதுலேருந்து. ஸோ தராசு இன்னும் அந்த இந்த பக்கம் தான் சாயுதுன்னு ஆமாம் எடுத்துக்கலாமா? ஆமாம். ஸோ நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு டேட்டா எப்போ பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 9:18 வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் ஓகே. வந்து 9:15 ஓப்பன் ஆகும். ஒரு 3 மினிட்ஸ்க்கு லேட்டராக தான் நமக்கு வந்து இந்த டேட்டா வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 9:45லேருந்து 10 o'clock இந்த ஷீட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேக்கு உண்டான மூவ் வந்து எங்கே அப்படின்றது உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும். ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் செட்டில் விட்டுட்டு பார்க்கணுங்களா மார்க்கெட்டை? அப்போ தான் என்ன ஆகும்னா அந்த பொசிஷன்ஸ்லாம் வந்து பில்ட் ஆகும். அப்போ தான் மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன் போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ம் 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 ம். ஓகே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அதே டேட்டு தான் 9:45 AM. ஓ இன்னும் அதிகமாக தான் இருக்குங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 1,35,000லேருந்து 2 லேக் ஆயிடுச்சு.
இங்கே ஓ 187 வந்து 228 ஆயிடுச்சு. ஓகே ஸோ அதே டைம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 22,300 வந்து புட் அடிஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இந்த பக்கமும் ஆயிருக்கு, அந்த பக்கமும் அதுக்கேற்ற மாதிரி ஆயிருக்கா? ஆமாம். ஆனால் வெயிட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த 22,800, ம், ம், ம். 22,700, 650, 600, 500, 400 ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலா கண்டினியூஸாக ரேங்க். டோட்டலா சேர்த்து பார்த்தா ம். இவங்களோட ஸோ இங்கே தான். இங்கே ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 100 இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஒரு 50 தான் இருக்குது இங்கே. அந்த அளவுக்கு ஓகே தான் வெயிட்டேஜ் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இது வந்து அதே டேட் தான் 10 o'clock எடுத்தது. ம் ம் ம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வெயிட்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே ஓகே. ஸோ இங்கே வந்து இன்னொரு இன்ஃப்ளூன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து 22,300, 250, 200. ஸோ இது மூணும் பார்த்தீங்கன்னா ஐடிஎம். ஐடிஎம் நம்பர்லேயே வந்து எப்போ அடிஷன் வருதோ ஸோ அப்போ வந்து இன்னும் வந்து இம்பேக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அடிஷன்னா நீங்க சேஞ்ச் இன் ஓய் சொல்றீங்களா இல்ல டோட்டல்ல இப்போ சொல்றீங்களா? டோட்டல் தான் சொல்கிறேன். இந்த சேஞ்ச் இன் ஒயே தான் இந்த டோட்டல் ஒயில் இந்த சேஞ்ச் இன் ஒயோட நம்பரும் சேர்த்து தான் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இது வந்து இது இந்த இது பர்டிகுலர் ம், 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 ம். இல்ல இதை இது எப்படி எடுத்துப்பீங்க நீங்க? உள்ளேயே செல் பண்றாங்க, அவ்வளவு பிரீமியத்துக்கு செல் பண்றாங்கன்ற மாதிரி நீங்க எடுத்துக்கிறீங்களா? ஆமாம் ஆமாம். இப்போ ஹையஸ்ட் வேல்யூக்கு அவங்க வந்து செல் பண்ண பார்க்குறாங்க. அவங்க டைரக்ஷன் வந்து கன்ஃபார்மாக அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பிக் ஓ பிளேயர்ஸுக்கு அப்போ வந்து என்ன ஓகே பண்ணுறாங்கன்னா இன்னும் வந்து டீப்பராக செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ சம்திங் லைக் ஒரு இது ஃபுட்பால் மேட்ச் மாதிரி நம்ம பார்க்கலாம், ரைட்டுங்களா? அது அப்படியே ஆமாம் ஆமாம் பில்டவா கடைசி டிஃபெண்டரே பார்த்தீங்கன்னா உள்ள பாக்ஸ் நிற்கிறான்ற மாதிரி இருக்குல்ல? ஆமாம் ஆமாம். இப்போ வந்து இந்த 22,400 கால் பாருங்கள். ஸோ இதில் வந்து அந்த சேஞ்ச் இன் ஒய் வந்து அந்த பர்டிகுலர் டேயில் வந்து 10 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1,42,000 கான்ட்ராக்ட் வந்து ஓப்பனாக இருக்குது. ஓ, நேத்து ஆக்சுவலா முந்தா நாளே வந்து அவ்வளோ டேட்டா இல்லை, கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் நாளே வந்து ஆமாம் 1 ஆமாம் லேக்கு கம்மியாக தான் ஆமாம். இருந்துச்சு. ஆனா ஓகே, அப்போனா ம் ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரீமா ஏதோ பில்ட் ஆயிடுச்சுன்றது வந்து கரெக்ட், சூப்பர். ம் ம் ம். இப்போ இதை வந்து காலையிலேருந்து பாருங்கள். இப்போ 9:15க்கு இந்த 22,400 ப்ரைஸ் வந்து 90 ரூபா இருக்கா? ஓகே இது 925. இந்த 22,400 ப்ரைஸ் பாருங்கள், 90 ரூபா 50 பைசா இருக்குது. 90 ஸோ ருபீஸ் இருக்கு. இப்போ 10 மணிக்கு பாருங்கள், அதே 22,400 ப்ரைஸ் வந்து 67 ஆயிடுச்சு. ஸோ அடிஷன் ஆக ஆக ப்ரைஸ் வந்து நமக்கு கம்மியாக தான் ஆகுது. இதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ அடிஷன்றது ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் அடிஷன்றது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓப்பனாக இருக்கிறது வந்து செல்லிங்கை தான் குறிக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதான் வந்து என்னோட அப்சர்வேஷன். ஸோ இது வரைக்கும் கிளியராக இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரோ லைனில் இருக்கீங்களா? ஸோ அடுத்த சார் டைம் குட் ஃப்ரேம் ஈவினிங் சார். பாருங்கள். குட் ஈவினிங். சார் ஒரு 2 மினிட்ஸ் ஜாயின் பண்ணிடுவார் சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ கோபின்றவர் கேட்டிருக்காரு, இன்னொரு தடவை திருப்பி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ மறுபடியும் வந்து இந்த டைம் ஃப்ரேம்லேருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து அந்த டேட்டோட இனிஷியல் ஃபஸ்ட்டு வந்து டேட்டா, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஸ்ட்ரைக்கை நீங்கள் கவனிங்க. 22,400 பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடிஷன் இருக்குன்னு பாருங்கள். 1,35,000 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 22,500 பாருங்கள், 1,87,000 இருக்குது. அப்புறம் 22,600 காலில் பாருங்கள், 1,28,000 இருக்குது. ஸோ அதே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா புட்டில் பாருங்கள், அந்த அளவுக்கு அடிஷன் இல்லை. ஸோ ஒரு சீசாவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எந்த பக்கம் வெயிட் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து மேலே போகும், ஓகேவா? ஸோ இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காலோட வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டோட டைரெக்ஷன் வந்து பேரிஷாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதே டேட்டு 11 o'clock பாருங்கள். இப்பவும் பார்த்தீங்கன்னா கால் சைடு மட்டும்தான் அடிஷன் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது 22,300 மட்டும்தான் அடிஷன் இருக்குது. மீதி எல்லாமே வீக்கராக தான் இருக்குது. ஸோ இன்னும் வந்து ட்ரெண்ட் வந்து பீரிஷாக இருக்குது அப்படின்றத இதுலேருந்து நம்ம கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பிரவீன் வந்து கேட்டிருக்காரு, இது எப்படி வந்து நம்ம இயர்லியராக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து பில் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணும். தொடர்ந்து ஒரு 2-3 வாரத்துக்கு நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு பாருங்க. அப்போ வந்து உங்களுக்கு கிளியரிட்டி கிடைக்கும். ஸோ இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது இதை வச்சு இதோட இந்த டேட்டாவோட நான் அடுத்து வந்து சார்ட்டையும் வந்து அடுத்த ஸ்லைடில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்போ சார்ட்டை பார்க்கும்போது உனக்கு இன்னும் கிளாரிட்டி நல்லா கிடைக்கும்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12.15. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 22,400 இருந்தது. இப்போ வந்து 12.15க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 22,150 வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம சார்ட்டில் வந்து எப்படி பார்க்கணும்னு பாருங்கள். ஸோ இதான் வந்து இந்த 13th டேவோட சார்ட்டு. ஸோ இனிஷியலாக வந்து இங்கே ஓப்பன் ஆகுது. நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9:25க்கு வந்து நம்ம டேட்டா பார்த்தோம். ஸோ அங்கேயே வந்து நமக்கு பேரிஷன் தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த கன்ஃபர்மேஷனாக நம்ம எப்போ நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னா, அடுத்து வந்து 10 மணிக்கு கூட நம்ம பார்த்தோம். ஸோ கன்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேரிஷாக வந்து இண்டிகேட் பண்ணிட்டே இருக்குது. ஏன்னா இந்த கால் அடிஷன் வந்து ஹெவியாக வந்துகிட்டே இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் வந்து இங்கே நம்ம சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணிக்கு ஒரு லோ ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே லோ பிரேக் அவுட் ஆகுது. ஸோ இந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் ட்ரேட் எடுத்தால் கூட போதும். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அடிஷன் நீங்கள் காமிக்கும்போது நீங்கள் தப்பான டைரெக்ஷனுக்கு போக மாட்டீங்க. ஸோ இப்போ கால் அடிஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எய்தர் புட்டை பை பண்ணலாம், இல்லாட்டி வந்து காலை செல் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் தப்பான டைரெக்ஷனில் வந்து ட்ரேட் எடுக்கிறத ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அதுவே உங்களை வந்து லாஸஸ்லேருந்து காப்பாற்றும். ராஜா ப்ரோ, ஸோ ராமூரம் பேசுறேன். ஆக்சுவலா இந்த சிஸ்டம் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. நான் ராஜேஷோட இதில் ஐடி வேறு ஏதாவது டவுட் இருக்கு? அப்புறம் உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பேசணுன்னாலும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ராஜா ப்ரோ, நான் பேசுறது கேக்குதுங்களா? கேட்குது, சொல்லுங்கள். நான் வந்து தாமோரம் தான். ஆக்சுவலா ராஜேஷோட ஐடியில இருந்து கனெக்ட் பண்ணேன். நடுவில் சிஸ்டம் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ இது வந்து நீங்க எப்படி சொல்றீங்க பிரைஸ்? ஏன்னா நடுவில் எனக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே. அதான் ஒன்றும் நம்ம இல்லை. இப்போ ஆக்சுவலா வந்து கால் ஒரு ஒரு நல்ல டேட்டா பில்ட் ஆச்சுன்னு சொன்னீங்களா? அந்த அந்த ஒரு ஸ்டேஜ் ஆமாம். மட்டும் என்னால் ரிமைண்ட் பண்ணி இப்போ அதான் இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து நம்ம 9:25க்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கோம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ அடிஷன் இருக்குது இல்லையா? ஸோ புட்டோட காலில் வந்து ஹெவி அடிஷன் இருக்குது. நம்பர்ஸ் வந்து ஹெவியாக இருக்குது. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9:45க்கு பார்த்தோம். ஸோ அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. கால் வந்து இன்னும் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. புட்டு வந்து அப்படியே ஸ்டேபிளாக தான் இருக்குது. 10 மணிக்கு பார்த்ததுல ஹெவி வால்யூம் பில்ட் ஆயிடுச்சு. ஹெவி வால்யூம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ 11 AM இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும். இப்போ ஃபஸ்ட்டில் வந்து வெறும் 100 ஸ்ட்ரைக்கில் மட்டும்தான் வால்யூம் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 50 ஸ்ட்ரைக்ஸ்லேயே வந்து வால்யூம் ஹெவியாக இருக்குது. இல்லை, நம்ம அந்த ஐடிஎம் சொல்லி ஏதோ பேசிட்டு இருந்தோம்ல, அங்கே தான் ஆக்சுவலாக எனக்கு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. சம்வேர் லைக் அதான் இப்போ வந்து 9:45ல பாருங்கள். இப்போ 9:45 பார்க்கும்போது இந்த ஐடிஎம்லேயே வந்து நம்பர் பில்ட் ஆகுது இல்லையா? ஓகே. ஸோ இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா 22,300 வந்து 80,000 இருக்குது. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன ஆகும்னா ஃபர்தராக மார்க்கெட் இன்னும் டவுன்ஃபால் ஆகுது அப்படின்றது இந்த இண்டிகேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா 22,300 காலோட சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்குது. ஆமாம். ஸோ ஐடிஎம்லேயே அவ்வளோ இருக்குது. ஆமாம். சரி, ஜஸ்ட்டு யூசருக்குலாம் என்ன புதுசாக பார்க்குறவங்களுக்குலாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வந்து இந்த நம்பர்ஸை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. அந்த வெப்சைட்டில் இருக்கிற நம்பர்ஸை வந்து சும்மா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு எக்ஸலில் போட்டு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணாவே ஈஸியாக வந்து நீங்கள் மார்க்கெட் டைரக்ஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் இது நம்ம ஆக்சுவலாக ஆமாம், இது நம்ம வந்து ரீப்ளே பண்ணி பார்க்க முடியாது. ரீப்ளே பண்ணி பார்க்க முடியாது. இப்போ எனக்கே வந்து நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன்னா இந்த டேட்டில் வந்து என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியாது. அந்த நம்பர் பில்ட் ஆக வச்சு தான் நான் வந்து அன்றைக்கும் ப்ரெடிக்ஷன் பண்ணேன். இப்போ டவுன்ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் எடுத்தும் பாருங்கள். சார்ட்டில் வந்து காமிச்சேன். இப்போ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே 10 மணிக்கு ஒரு லோ கிரியேட் ஆகுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 11 மணிக்கு பிரேக் அவுட் ஆகுது. ஸோ இப்போ இதில் அட்வான்டேஜாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சில பேர் இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்களேன் மார்க்கெட்டை. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்க? சப்போர்ட் எடுக்குதுன்னு நினைப்பீங்களா, பிரேக் அவுட்னு நினைப்பீங்களா? சப்போர்ட் தான் நினைப்பேன். முன்னாடி அந்த இடத்துல நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து மாட்டிப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த டேட்டாவை கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கால் அடிஷன் தான் நிறைய இருக்குது. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகாதுன்றதை ஈஸியாக இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம பிரைஸ் ஆக்ஷன் நம்மள எங்க ஏமாத்த விரும்புதோ அது இங்க வந்து நமக்கு ஒரு கைடன்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணால் நீங்கள் வந்து கால் பை பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக புட்டு வாங்கலாம், இல்லாட்டி காலை வந்து செல் பண்ணலாம். ஓகே ஓகே.
ஸோ அப்போ பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது. ஸோ ஐ திங்க் சம்மன் வாஸ் ஆஸ்கிங் எப்படி ஏர்லியா எடுக்கலாம்னு ஒரு கேள்வி இருந்துச்சு, ஆமாம். ரைட்? சாட்ல அதான் அவருக்கு தான் வந்து சொல்லியிருந்தேன் நான். இப்போ அதை வந்து இப்போ 7 எடுக்கிறதுனா நீங்கள் நம்பர்ஸ் பில்ட் ஆகிறது வச்சு தான் தெரிய முடியும். ஸோ 9:40 மினிமம் ஒரு 9:45 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணால் தான் உங்களுக்கு ஓகே. அது இது புரியும். எர்லியர்ன்றது வந்து நம்ம காலையிலேயே எடுக்கிறதுன்றது சொல்ல முடியாது. பட் ஆமாம் ஆமாம் டெக்னிக்கலா பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இது தெரிஞ்சிரும்ன்றது அது அது ஆமாம் ஏர்லியர்ன்ற சொல்ல வரலாம். கரெக்ட்டுங்களா? ஆமாம் ஆமாம் ஏன்னா நானும் ஓகே. நான் ஐ தாட் காலையிலேயே இது ஏதாவது ஒரு வியூ கிடைச்சிடுமா அப்படின்னு நினைச்சேன். பட் இந்த பாயிண்ட் ஓகே. ஸோ ஒரு சப்போர்ட் ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த அந்த 5 மினிட்ஸ் சார்ட்டை பேக் போங்க. நீங்கள் ஜஸ்ட் காமிச்சிங்க. அதோட முன்னாடி இடத்துலயும் அது 2-3 தடவை சப்போர்ட் எடுத்திருக்கு, ரைட்? அந்த இடத்துல ஆமாம் ஆமாம் அந்த இடத்துல நான் அதை பேஸ் பண்ணி தான் சப்போர்ட்னு நினைச்சேன். பட் எஸ், ம் ஸோ டேட்டா வந்து நம்மள ஃபுல் பண்ணாமல் காப்பாற்றிருக்கு. கரெக்டு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் எந்த இண்டிகேட்டர் மூவிங் ஆவரேஜோ ஏதோ போட்டிருந்தாலும் அது செல் சிக்னலே காமிச்சாலும் உங்களுக்கு டிலேட்டாக தான் உங்களுக்கு காமிக்கும். கரெக்ட். ஓகே. நீங்க இப்போ சில ரொம்ப சின்ன சின்ன டைம் ஃப்ரேமில் 1 மினிட்லாம் பார்க்குறேன், அதனால் வந்து நான் ஆர்எஸ்ஐயோட பீரியட்ஸை வந்து ட்வீக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதுலேயே பை காமிச்சிருக்கும், இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணாவே நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருப்போம். ஸோ என்ன கேட்டால் வந்து ஆப்ஷன் பையர்ஸை விட ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறாங்க, அவங்க வந்து எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மார்க்கெட்டோடய போயிடலாம் நம்ம. இல்ல இது ஜெனரலாவே இந்த மாதிரி கேப்சர் தான் பண்ணுமா பெரிய பெரிய மூவ்ஸ்? அப்படின்னு தான் நம்ம ஃபியூச்சர்லயே பண்ணலாம். பண்ணலாம். அதான் ரிஸ்க் அவங்கவுங்க ரிவார்டு ரிஸ்க் பேர் அப்பிடைட் பண்ற பொறுத்து இருக்கு. ஆமாம் இது ஆக்சுவலா இது பெரிய மூவ்ன்றதுனாலயா இல்ல ஒரு சில 100 பாயிண்ட்ஸ் மூவ் எல்லாம் கூட இது ஈஸியா கேப்சர் பண்ணிடும். ஏன்னா இப்ப அது அன்னைக்கு வந்து பண்ணலாம். இப்போ 400 பாயிண்ட். இப்போ இந்த வீக் ஃபுல்லாகவே நான் வந்து இந்த மாதிரி ஸ்லைட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன், அது எல்லாமே சரி, அடுத்தது பார்க்கலாம். அப்ப இதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் வந்துச்சுல மறுநாள், அது அதுல தெரிஞ்சிருக்குமா அந்த டேட்டால? தெரிஞ்சிருக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தான் வந்து நான் டூலாக பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே அந்த என்எஸ்சி சைட்டில் இருக்க அந்த நம்பர்ஸ் தான் வந்து எனக்கு இங்கே வரும். உங்க இன்ஃபரன்ஸுக்கு ஈஸியா நீங்க ஆமாம். இப்போ நான் வந்து வச்சிருக்கீங்க. கேல்குலேஷனை வந்து நான் இதில் வந்து ஆட்டோமேட்டடாக பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் அதுவே பார்க்குறது வந்து சொல்லிடும் புல்லிஷ் பியரிஷ். ஆமாம், இந்த ஸ்ட்ரென்த்து நான் வந்து வச்சுருக்கேன். இந்த டிஃப்ரென்ஸை வந்து இந்த சேஞ்ச் இன் ஓகே. ஒய் நீங்க வந்து அந்த எப்படி பில்ட் ஆகுது. பேலன்ஸ்னு சொன்ன விஷயத்தை வந்து நீங்க ஒரு இன்ஃபரன்ஸாவே போட்டு வச்சிட்டீங்க. ஆமாம். இப்போ இது வந்து நம்பராக நீங்கள் ஓகே. பார்க்கறத விட இந்த மாதிரி கிராஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஆப்வியஸா கால் சார், அந்த அடிஷனை நம்பர் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. பட் இப்போ இது கால் பார்க்கும்போது அடிஷன் ஏதோ அது ஒரு பெரிய இது இருக்கு. ஓகே. இப்போ கால் அடிஷன் அதிகமாக இருக்க சொன்னேன் இல்லையா, அப்போ இதில் இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் புட்டோட காலோட இதுதான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு. த்ரூ அவுட் அந்த காலோட டினாமினன்ஸ் தான் இருக்குல்ல, ஃபுல்லா டாமினன்ஸ் தான் இருக்கு. ஆமாம் ஆமாம். சூப்பர். ஸோ இது வந்து அதே டேட்டு தான் 11:45 பாருங்கள். இப்போ காலோட அடிஷன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அது ஆனா பியரிஷ் அங்க. ஓகே. நான் இந்த நம்பர் பார்க்க வரும்ல, ஆஸ் ஜஸ்ட் ஒரு ட்ரேடரா பார்க்குறேன்னா எனக்கு வந்து ஓகே புல்லிஷ் பியரிஷ்னு ஏதாவது ஒரு யாராவது சொல்லிட்டா கூட போதுங்க. ஐ திங்க் ஐ கேன் மேக் அ மூவ். சூப்பர். ஸோ இது வந்து அந்த எண்ட் ஆஃப் த டே லாஸ்ட் டேட்டா வந்து நமக்கு வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஓகே. இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த 22,500 இப்போ ஷிஃப்ட் ஆகி 22,400 வரைக்கும் நல்லா டைட்டாக போய் பில்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் கேட்டிங்களா, அடுத்த நாள் ஆமா. இது வந்து அந்த டேட்டோட இது. இப்போ அடுத்த நாள் வந்து என்னாச்சுன்னு பாருங்கள். ஸோ இது 9:48. ஓகே. ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப்டர் த மார்க்கெட். ஓகே. இப்போ வந்து இந்த கீழே இருக்க சார்ட்டை வந்து நீங்கள் பாருங்கள், ரெப்ரசன்டேஷன் தான். இப்போ சேஞ்ச் இன் ஒய் பார்த்தீங்கன்னா புட்டில் தான் அடிஷன் அதிகமாக இருக்குது. சூப்பர் ஜி. ஸோ ஆப்வியஸாக என்ன ஆகும்னா புட் அடிஷன் அதிகமாக இருக்குது, இந்த ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ மார்க்கெட் புல்லிஷ்னு என்னால் வந்து க்ளீனாக சொல்ல முடியும். காலையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு 9:45க்கு. ஆமாம். இப்போ வந்து அந்த சார்ட்டையும் பார்க்கலாம். ஸோ இது வந்து 14th பாருங்கள். 9:45ல இருந்து சூப்பர் ஜி. ஃபியூச்சர்லயே அப்ப பண்ணிடலாம் போல இல்ல இது ஆக்சுவலா ரிஸ்க் ஆப்பரேட்டர் இருந்துச்சு. சூப்பர். இப்ப இதுக்கப்புறம் ஒரு 12:30க்கு மேல ஒரு ஃபால் வந்திருக்குல்ல, அந்த ஃபாலை நம்மளால சென்ஸ் பண்ற முடியுமா இல்ல? ஸோ இப்போ இந்த ஃபாலை நம்ம எப்படி பண்ணலாம், இந்த நான் பில்ட் பண்ணிக்க டூலில் வந்து இந்த ஸ்ட்ரென்த்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். நீங்கள் மேனுவலாக பார்க்கும்போது என்ன ஆகும்னா அந்த காலோட அடிஷனுக்கு ஈக்குவலாக புட் அடிஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ வந்து என்னன்னா அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஹீட் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. ஆனா இப்ப அதுல ஓகே அந்த டேட்டா இந்த மாதிரி வச்சிருப்பீங்களா? ஓகே புல்லிஷ்னு இருக்கு. ஓகே. ஒரு நிமிஷம்.
இப்போ இது வந்து நல்ல ஜிக்ஸாக்கான டே. 12th வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரொம்ப ஜிக்ஸாக்கான டே. ஓகே ஆக்சுவலாக நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து 12th ஸ்க்ரீன்ஷாட் தான். ஓகே இந்த 12th ஸ்க்ரீன்ஷாட் தான். ஓகே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பீரிஷ் ஆகிற டைமில் இந்த இந்த நம்பர்ஸ், அதாவது இதோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து இங்கே நான் ஸ்ட்ரென்த்தாக வந்து ஃபார்முலாவாக போட்டிருக்கேன். ஸோ சரி என்ன சரி ஆகும்னா, இந்த சேஞ்ச் இன் நம்பர் வந்து இப்போ புட் சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகும், இல்லாட்டி கால் சைடு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து நம்ம வந்து அந்த மார்க்கெட்டோட மூமெண்டம் வந்து குறையுது, இல்லாட்டி டைரக்ஷன் திரும்புது அப்படின்றத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ரேங்கிங் ஸ்கோர் மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க கரெக்டுங்களா? ஆமாம் இந்த ஆமாம். டைரக்ஷன் மாறுறது. ஸோ இப்போ வந்து கியர் பார்த்தீங்கன்னா, சேஞ்ச். இந்த இப்போ 12th 12:30 மணிக்கு பாருங்கள். ஸோ இனிஷியலாக இந்த ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 23 இருந்தது. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கால் அடிஷனோட புட் அடிஷன் வந்து ஒரு 23 டைம்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து குறைஞ்சிருச்சு, ஓகே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான இது வந்து டைரக்ஷன் திரும்புறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது இந்த ஃபால் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆமா அந்த அந்த நியூஸ் இம்பேக்ட்னால உடனே இறங்கியிருந்தது மார்க்கெட். ஓகே ஓகே. ஸோ அது சின்ன ஸோ அப்போ மூவ்ஸையும் இந்த ஈஸியாக கேப்சர் பண்ணிடுது உங்களுக்கு. பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கான இந்த இன்ஃபரன்ஸ் 13th டேவோட தான் வந்து நம்ம வந்து இந்த ஆப்ஷன் செயினை நம்ம மேனுவலாக பார்த்தோம். கரெக்ட். இப்போ அடுத்தது வந்து இந்த 14th என்னாச்சு அப்படின்றது பார்க்கலாம். ஃபிஃப்டீன்த்து தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நேற்று வந்து என்னாச்சு, ஃப்ரைடே வந்து என்னாச்சு அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு இதாக பார்க்கலாம். சரி. ஸோ 9:43 வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா பீரிஷ் காமிச்சிருச்சு. ஓகே ஓகே. ஸோ இங்கே அடிஷன் அப்போ வந்து ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா 22,335 இருந்திருக்கு. ஓகே. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைன் அப் ஆஃப் அடிஷன் காலில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் வந்து ஹெவியாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம் கீழே ஸ்ட்ரைக்லேயே வந்து சார்ட்லேயே வந்து அந்த ரெட் கலர் தான் ஸ்பைக் அதிகம். ரெட் கலர் தான் ஸ்பைக் இருக்குது, கரெக்டாக சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஐடிஎம் வரைக்கும் அடிஷன் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இந்த நம்பர் எப்போ ஓவர்டேக் பண்ணுதோ அப்போ வந்து இந்த 22,000 பிரேக் ஆயிரும். ஓ ஓ ஓ இது ஒரு இன்ஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். அந்த லெவல் பிரேக் ஆகுமா ஆமாம். பிரேக் ஆகாதா? எப்போ வந்து ஐடிஎம் பில்ட் ஆகுதோ அப்போ ஐடிஎம் பில்ட் ஆகும்போது ஆப்போசிட்டில் இருக்க புட்டோட இதையும் பாருங்கள், புட்டோட ஓட்டியும் பாருங்கள். அப்போ வந்து இன்னும் பிரேக் அவுட் ஸோ ஆகுது. இது வந்து ஒரு 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 டக் ஆஃப் வார் மாதிரி தான் கரெக்டுங்களா? ஒரு கயிறு பிடிச்சி ரெண்டு பக்கம் இழுக்கிற ஆமாம். மாதிரி தான். அதான் சீசா மாதிரி தான், எந்த பக்கம் வெயிட்டேஜ் ஏறுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடு போகும். ஓகே. அப்போ இது வந்து நம்ம ஒரு லெவல் உடைய போகுதுன்னா அதுக்கான கன்ஃபர்மேஷனாக அதை யூஸ் பண்ணலாங்களா? அப்போ யூஸ் பண்ணலாம். ஓகே சார். ஓகே. டேட்டா ஸோ எப்படி இது வந்து போயிருக்கு அடுத்தது காட்டுங்க. அதே டேட்டு 10:30 பாருங்கள். இப்போ ஸ்ட்ரென்த் வந்து முன்னாடியோட இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. இப்போ நான் இதில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஎம்மை பிரேக் பண்ணி 21,950 வந்துடுச்சு. சூப்பர். ஸோ இனிஷியலாக நம்ம பார்க்கும்போது 22,035 பார்த்தோம். இப்போ வந்து 21,972. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால் அடிஷன் வந்து நல்லா தெரியும், விஷுவலாக நீங்கள் பார்க்கலாம். ஆமாம். இந்த ரெட் கலர் தான் நல்லா ஸ்பைக் ஆயிருக்கு. இப்போ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா லோயர் லோ ஃபார்ம் ஆகிட்டே போகுது கீழே. ஸோ அப் டு வந்து 12 PM வரைக்கும் டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்திருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ இந்த சாயந்தரம் ஒரு பவுன்ஸ் வந்திருக்குல்ல, இல்லை ஒரு ரிகவரி வந்திருக்குல்ல, அது டேட்டாவில் தெரிஞ்சிருமா? இந்த டேட்டாவில் தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, இப்போ டைரக்ஷனாக இது வந்து புல்லிஷ்னு காமிக்காது. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு முன்னாடி வரும்போது இந்த ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிச்சுன்னு ஸ்ட்ரென்த் வந்து வீக்கெண்டாக குறைஞ்சிட்டே வரும். ஓகே. அப்போ நான் ட்ரெயில வந்து டைட் பண்ணிக்கலாம் கரெக்ட்டுங்களா? நான் ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுறேன்னா அது கூட பண்ணிக்கலாம், ரைட்? ஆமாம். சூப்பர் சூப்பர் சார். ஸோ இது வந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சொல்லுங்கள். சொல்லுங்க சார், சொல்லுங்க. நீங்கள் முடிச்சிடுங்க. இதுக்கான டேட்டா முடிச்சிடுங்க. 12 அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஓகே. அதுக்கப்புறம் குறைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு கீழே. ஓகே. காலையில் நமக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் டேட்டாலேருந்து. ஸோ அடுத்தது 140 போது பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து இந்த சேஞ்ச் தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு வந்து கொஞ்சம் ஸ்பைக் ஆகுது அடிஷன். ஆனா டோட்டல் நம்பர் அதிகமாக தான் இருக்கு கரெக்ட்டுங்களா? நீங்க ரேங்கிங் மாதிரி ஒரு நம்பர் போட்டுருக்கீங்க, அது அதிகமாக தான் இருக்கு, ரைட்? ஆமாம் அதிகமாக தான் இருக்கு.
ஸோ சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் ஆகும்போது இந்த மாதிரி மாறிடும். இந்த பீக் வந்து இதுலேருந்து இதுக்கு மாறிடும். ஓகே ஓகே. இப்போ இதை பேஸ் பண்ணி ஆக்சுவலாக மண்டே என்ன நடக்கும் ஏதோ சொல்ல முடியுமா? ஏன்னா 2-3 query ஆக்சுவலாக தான் வந்திருக்கு. ஸோ ஸோ கேன் வி மண்டே என்ன நடக்குன்னா ப்ரெடிக்ட்? இப்போ ஜென்ரலாகவே நீங்கள் பாருங்கள். இப்போ இங்கே வந்து அடிஷன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ டோட்டல் வந்து நீங்கள் வந்து ஆப்ஷன் செயின்லேயே பார்க்கலாம். என்ன கேட்கணும் கூட இல்லை. நீங்க இது வந்து ஆப்ஷன் சைடில் தான் எடுத்திருக்கீங்க ஆமாம். கரெக்ட்டுங்களா? இப்போ இங்கே வந்து பாருங்கள். இப்போ வந்து புட்டில் வந்து எவ்வளோ அடிஷன் இருக்குது? 11,89,000 இருக்குது கரெக்டாக. ம் ம் ம். ஸோ கால் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 14,95,000 இருக்குது. ஸோ ஓகே. ஸோ 6 மண்டே வந்து வந்து இனிஷியலாக வந்து பேரிஷாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஸ்ட்ரைக்ஸ் வந்து என்னென்னா இந்த ஒரு 5 ஸ்ட்ரைக் வரைக்கும் நம்ம பார்க்கணும். ஸோ திருப்பி அகைன் ஸோ ஓடிஎம்ல ஓடிஎம்ல ஒரு 4 ஸ்ட்ரைக்கும், ஐடிஎம்ல 2 ஸ்ட்ரைக்கும். ஸோ அதே மாதிரி புட்லையும் ஓடிஎம்ல ஒரு 5 ஸ்ட்ரைக்கு, ஐடிஎம்ல வந்து 2 ஸோ ஸ்ட்ரைக். இப்போ நான் ஒரு லேமனாக உங்களை கேட்குறேன் அப்படின்னா, இப்போ மண்டேவோட மூடு எப்படி இருக்கும்னா ஆக்சுவலாக பீரிஷாக இருக்கும் கரெக்டாக உங்களோட வியூ படி. ஆமாம் ஆமாம் பேரிஷா. அதுக்கப்புறம் 9:40க்கு மேலே நீங்கள் டேட்டா பார்த்துட்டு சொல்லுவீங்க ரைட்? இப்போ உங்களை நான் கேட்குறேன் அப்படின்னா இப்போ இதை பேஸ் பண்ணி உங்களால் அப்போ இது கேப் டவுன்னு சொல்லிடலாமா இல்லை எப்படி? கேப் டவுன் நடக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே. இல்லை இப்போ ஒரு சில நேரம் நான் வந்து அந்த மாதிரி எண்ட் ஆஃப் த டே வந்து இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி நான் ஏதாவது ஒரு இன்ஃபரன்ஸோ இல்லை இது லைக் பிடிஎஸ்டி இல்லை எஸ்டிபிடி மாதிரி நான் பண்ணணும்னு அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ மார்க்கெட் டைனாமிக்ஸ் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வால்யூம் இருக்காது. இப்போ மோஸ்ட்லி இன்ட்ராடே நடக்கிறதுனால என்ன ஆகும்னா, ஸோ ஈவினிங் வந்து அந்த 3 to 3:30 வந்து நிறைய பொசிஷன் வந்து அன்வைண்டிங் ஆயிரும். ஓய் வந்து குறைஞ்சிரும். ஓய் வந்து நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிரும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் மார்னிங் தான் வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து பில்ட் ஆகும். ஸோ இப்போ இருக்கிறது இந்த நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம்னா மண்டே வந்து கேப் டவுன் தான், ஆனால் பெரிய கேப் டவுன் இருக்காது. ஏன்னா அந்த இங்கே பெரிய வந்து கேப் டவுன் அடிஷன் இல்லைன்றதை நீங்க எப்படி சார் சொல்றீங்க? இதை பேஸ் பண்ணி அடிஷனாக நீங்கள் பாருங்கள் ரெண்டும் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஓ அதை பேஸ் பண்ணி ஸோ ஈவன் க்ளோசிங்லயும் பார்த்தீங்கன்னாலும் அன்வைண்டிங் அதே மாதிரி நடந்துருச்சு. நீங்கள் பட் வந்து ஆனால் பெரிய பேலன்ஸ்டாக தான் இருக்கு பெரிய ஓரளவு. கேப் ஏதாவது நடக்கும் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த ஐடிஎம்ல எங்கேயாவது வந்து அடிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓ எக்ஸஸா இருக்கும்ன்றீங்க. அது இருந்தா யூ கேன் ஈஸிலி சே கேப் டவுன் வந்து அதிகமாக. ஆமாம் ஆமாம். ஓ அப்போ இதை வந்து ப்ரெடிக்ஷனாகவும் யூஸ் பண்ணலாம் கரெக்டா? நான் ஐ திங்க் 2 மெம்பர்ஸ் ஹவ் ஆஸ்க்ட் query லைக் இதை வந்து மண்டே என்ன ஆகும்னு சொல்ல முடியுமானா அப்போ நீங்க இந்த மாதிரி ஸோ ஐடிஎம்ல அதிகமாக இருக்க பட்சத்தில் எதர் புட்டோ காலோ ஸோ புட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னா கேப் போகும்னு சொல்லுவீங்க கரெக்டா? ஆமாம் கரெக்ட். கரெக்ட். ஸோ இப்போ ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால ஸோ டே பேசிஸில் பேஸ் பண்ணி மண்டே வந்து ஸ்லைட் கேப் டவுன் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தராக சொல்ல முடியும்னு சொல்றீங்க. ஆனால் இப்போ இந்த ஐடிஎம்ல ஆக்சுவலாக பெரிய நம்பர்ஸ் பில்ட் ஆயிருந்தா ஷியோர்லா யூ வில் சே கொஞ்சம் பெரிய கேப் டவுன் இருக்கும்னு சொல்றீங்க. ஆமாம் பெரிய கேப் டவுன் சான்சஸ் அதிகம். இப்போ ட்ரேடராக பார்க்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ் சார்ட் வச்சுருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து எந்த டைரக்ஷன் போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து 11th பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே வந்து லோயர் லோ ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரைஸ் அண்ட் செல் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ டேட்டாவும் நமக்கு அதை வந்து கன்ஃபார்மாக நமக்கு சொல்லுது. ஸோ இந்த டேட்லேருந்து பார்த்தீங்கன்னாவே 11th 15th வரைக்கும் எங்கேயுமே வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கான டேட்டாவும் இல்லை, சார்ட்டும் இல்லை. ஸோ மேபி ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க சில பேர் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் பார்த்துருந்தேன்னா இந்த லெஃப்ட்ல இருந்து இந்த இடத்துல சப்போர்ட்னு சொல்லி நீங்க சொன்னீங்களே ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்குது, அங்கே தான் நான் பை இப்போ நிறைய ஏமாறுறது வந்து இந்த இடத்துல தான் வந்து ஏமாறுவோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் நான் பிரைஸ் ஆக்ஷனாவே நினைக்கிறேன் போது ஓகே ஐ திங்க் லைக் ஓகே இது எடுக்குது சப்போர்ட் அப்படிதான் நினைப்பேன். ரைட். அப்புறம் என்ன பண்ணுவாங்க இப்போ இப்போ இந்த ஸ்விங்கை மார்க் ஆகிட்டு இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு புல்லிஷ்ன்பாங்க. ஓகே ஓகே. ஸோ இதுவும் ட்ராப்பாக மாட்டிப்பாங்க. ஓகே ஸோ டேட்டா திரும்பவே இல்லைன்றதுனால நீங்க அதை ட்ராப்னே சொல்லிடுறீங்க. ஆமாம். ஓகே. ஸோ மெயினாக வந்து நேக்கட் பை பண்ணுறவங்கள விட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை வின் பண்ணுறதுக்கு. அவன் ஜெனரலாகவே எப்படி ரிஸ்க் ரிவார்ட் எடுக்கிறவங்க ஃபியூச்சரே பண்ணிடலாம் ஆப்ஷன் பை விட. ஆமாம் கரெக்டாக. ப்ரொடெக்டிவாக ஏதாவது வந்து டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடெக்டிவாக நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் பை பண்ணிக்கலாம். ஸோ ரிஸ்க் டிஃபைன்டாக இருக்கிற மாதிரி. கரெக்ட். ஆமாம். சூப்பர் சார். இப்போ இந்த டூலை ஓகே ஒரு நிமிஷம் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு வேர் டு ஃபைண்ட் திஸ் ஸ்லைட் டேட்டா விச் வெப்சைட்னு கேட்டிருக்காரு. என்எஸ்சி டேட்டா தானே சார் நீங்கள் சொல்லிருக்கீங்க? என்எஸ்சி டேட்டா தான். இப்போ வேற எங்கேயும் நீங்கள் பே பண்ண வேண்டியதே இல்லை. இப்போ என்எஸ்சியோட சைட்டுக்கு போய்க்கோங்க, அதில் வந்து மார்க்கெட் டேட்டா அப்படின்னு இருக்கும். செந்தில்நாதன் வந்து கேட்டிருக்காரு வேர் டு ஃபைண்ட் திஸ் வெப்சைட்னு. ஸோ என்எஸ்சி டேட்டா தான் அவர் சொல்கிறாருன்னு. மார்க்கெட் டேட்டா போயிட்டு நீங்கள் ஆப்ஷன் செயின் கிளிக் பண்ணிங்கனாவே இது வந்துடும். ஓகே. ஹவு டு கிரியேட் திஸ் சார்? இந்த எக்ஸல் சீட் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னு ஒருத்தர் கேட்குறாரு சார்.
இது ஒன்றும் இல்லை சார். பேசிக் எக்ஸல் தெரிஞ்சாவே இதை நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் இப்போ வந்து சும்மா என்னோட யூஸ்க்கு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஓ ஷேர் இது நீங்க பண்ணுறதுக்கோ நீங்க இல்லை. பண்ணது தானா இது? ஆமாம் ஆமாம். ஓ சூப்பர் சார். நான் கூட ஏதோ நீங்கள் இனிஷியலாக என்ன வெப்சைட்டா பண்ணுங்கன்னா, இருக்கும்னு இப்போ நினைச்சேன். உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள், டீம் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் சப்போர்ட் கொடுக்குறேன். இனிஷியலாக நீங்கள் வந்து பார்க்குறது வந்து நீங்கள் சைட்லேருந்தே நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்படி ஓகே போகுது அப்படின்றத இந்த டேட்டாவை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு ½ hour ஒன்ஸ் இல்லாட்டி 1 hour ஒன்ஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாவே உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இது ஒன்றும் பெரிய ஓகே இதே இல்லை. ஓகே. அதை ரொம்ப நீங்க வந்து சிம்பிளாக ஒரு தான் இருக்கும். பிக்டோரியலா அது வந்து ஒரு பிக்டோரியலா வந்து யூஸ் ஆமாம் பண்றீங்க. ஆமாம். ஒன்றும் இல்லை, இது ஓகே காப்பி பண்ணி போட்டிங்கனாவே கூட போதும். ஓ காப்பி பண்ணியாலும் வந்துடும். ஆமாம். ஓகே. ஆனா நீங்க ஓகே ஒருத்தர் கேட்குறாரு ஹவு யூ ஆர் ஃபெச்சிங் லைவ் டேட்டா எக்ஸல் ஷீட்லாம் கேட்குறாரு. ப்ரோ லைவ் டேட்டா வந்து நிறைய இஷ்யூ இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ என்எஸ்சி சைட்லேருந்து ஸ்க்ராப் பண்ணிங்கன்னா அவங்க குக்கீஸ் வச்சு அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க. அது வந்து லீகலும் கிடையாது. ஆமா நான் கூட இது மாதிரி முன்னாடி 2-3 எக்ஸல்லாம் பார்த்துருக்கேன். ஆனா அதெல்லாம் இப்போ அது யூஸ் ம் ஆகுறது இல்ல. நான் டேட்டா ஃபிக்ஸ் ம் பண்றதுல இருந்து சொல்லுச்சு. குக்கீஸ் வச்சு அவங்க பிளாக் பண்ணிடுறாங்க. ம், ம், ம். சார் உங்க ஸ்லைட்ல ஏதோ மார்க்கெட் டெப்த்னு ஏதோ இருக்காங்க. அது என்னது? இது என்னதுன்னு கேட்குறேன். மார்க்கெட் டெப்த் ஒய் ரெண்டுமே சேமா இல்ல டிஃபரன்ஸா? அத நீங்க தான் ரெண்டு ஸ்லைட் போடுறீங்க. இல்லை, ஒரு இந்த மார்க்கெட் பக்கம் ஒரு சார்ட். டெப்த்துங்கிறது நம்ம பெஸ்ட் ஃபைவ் பார்ப்போம் இல்லையா, பிட் ஆஸ்க் அதை கேட்குறாருன்னு நினைக்கிறேன். ஓ ஓ ஓ. கரெக்டாக? இல்லை, அவர் அன்மியூட் பண்ணி பேச சொல்லுங்கள் அவரை. கூகுள் எஸ்ன்னு கொடுத்துருக்காரு. ஓகே ஓகே. ஸோ மார்க்கெட் டெப்த்தில் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ லிமிட் ஆர்டரில் போட்டிருக்க ஆர்டர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கும் இல்லையா. ஆமா ஸோ ஆமா. அதான் வந்து மார்க்கெட் டெப்த்து. ஆனால் ஓகே. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது வேறு. அந்த கான்ட்ராக்ட் வந்து ஏற்கனவே அது ட்ரேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். முடிஞ்சது. இது கரெக்டாக. வந்து ஓட போகுது. டெப்த்தில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, லிமிட் ஆர்டரில் வந்து ஓப்பனாக இருக்கிறது தான் நம்ம டெப்த்தில் காமிக்கும். யா யா அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஆனால் ட்ரேட் ஆகி முடிஞ்சிச்சுன்னா அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக கிரியேட் ஆகிடும். ஆமாம். ஓகே அதான் டிஃபரன்ஸ். ஓகே சார் ஓகே. இது என்ன பிரவீன் ஏதோ கேட்டிருக்காரு ஹவு டு ஐடென்டிஃபை த எக்ஸ்பைரி டே பிரைஸ் அலாங் வித் மேக்ஸ் பெயின் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது என்ன நீங்கள் மேக்ஸ் பெயின் ஏதாவது பேசியிருக்கீங்க? இல்லை, மேக்ஸ் பெயின் பற்றி நான் யூஸ் பண்ணுறதில்ல. அது சும்மா ஒரு நம்பராக பார்க்கணுங்கிறதுக்காக மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸ் பெயினை வச்சு நம்ம வந்து பெருசாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அது வந்து அதே மாதிரி இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கும் மேக்ஸ் பெயின் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பொசிஷனல் பண்ணுறவங்களுக்கு வேணால் மேக்ஸ் பெயின் யூஸ் ஆகும். இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஓகே. ஸோ அது என்னென்னா, ஒரு ஸ்ட்ரைக்லேருந்து வால்யூமும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து மாறும் போது மட்டும்தான் வந்து மேக்ஸ் பெயின் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஓகே. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டைரக்ஷனே உங்களுக்கு பெருசாக மூவ் ஆயிரும். ஓகே அது தெரியறதுக்குள்ள உங்களுக்கு மூவே வந்துரும்னு சொல்றீங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா மூவ் வந்ததுக்கப்புறம் தான் மேக்ஸ் பெயின் மாறும். ஓகே ஓகே. ஸோ அதனால் மேக்ஸ் பெயினை வச்சு நீங்கள் டைரக்ஷன் டிசைட் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸ் பெயின் எப்படி கால்குலேட் ஆகுதுன்னா, வால்யூமு அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் வந்து வேல்யூவை வச்சு தான் மேக்ஸ் பெயின் வந்து கால்குலேட் இப்போ பண்ணுறாங்க. நீங்க எப்படி ஃபியூச்சர்ல பண்றீங்களா இல்ல நீங்க சொல்லும்போது ஆப்ஷன் சொல்றீங்க? ஆனால் கம்ப்ளீட்டாக ஆப்ஷன் ட்ரேட் தான். ஃபியூச்சர் வந்து பண்ணதே இல்லை. ஓகே. ஆனால் இப்போ ஃபியூச்சர் நான் பண்ற மாதிரி எனக்கு ஐடியா இருந்தால் இது பெட்டரா யூஸ் பண்ணலாம். ஏன்னா பையிங்கோட ஃபியூச்சரே போயிடலான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா பையிங்ல ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. ஃபியூச்சர் பண்ணலாம். ஏன்னா ஏன்னா ப்ரொடெக்டிவாக ரிஸ்க் வந்து. ரிவார்டு எடுக்கிறோம்னா நம்ம அதையே பெட்டரா பண்ணலாம். ஆமாம். ஏன்னா ஆக்சுவலாக டைரக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணுறது அதுக்கப்புறம் நல்ல மூவ் கேப்சர் பண்ணுறது. ஆனால் இப்போ 3-4 நாளாக மார்க்கெட் வந்து அதாவது வொலட்டில் தான் சொல்கிறாங்க. பட் இந்த வொலட்டிலிட்டிலையும் நீங்கள் காக்கிறதா பார்த்தீங்கன்னா வித் டேட்டாவோட தான் அது போகுது இல்லை? கரெக்டு. ஏன்னா ஸோ நம்ம சும்மா இப்போ ஃபஸ்ட்டு இன்ட்ராடே ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறவங்க. அவாய்ட் பண்ணுறது என்னன்னு வச்சிங்கன்னா, ராங் சைடு வந்து ட்ரேட் எடுக்க வேணாம். ஃபஸ்ட்டு அது அவாய்ட் ஆயிரும். ஸோ அது குறைஞ்சிருச்சுனாவே அவங்க கான்ஃபிடென்ஸே இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. இப்போ இது நீங்கள் எப்படி சார் இன்ட்ராடேனா இப்போ எப்படி டெய்லி நிறைய ட்ரேட் போடுவீங்களா இல்லை இப்போ இந்த மாதிரி வெயிட் பண்ணி தான் போடுவீங்களா இல்லை ரஃபா நீங்கள் என்ன வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க? எவ்வளோ வச்சு சார் ட்ரேட் நான் வந்து பண்ணுறீங்க? எவ்வளோ எப்போவுமே வந்து ட்ரேட்ஸ்? ஸ்ட்ராட்டஜியாக தான் பண்ணுறேன். நான் நேக்கடு கால் பையோ புட் பையோ பண்ணுறதில்ல. ஓகே. இப்போ இதே வச்சேன்னா, இப்போ அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா எனக்கு வேரியேஷன் காமிச்சதுன்னா, கால் வந்து ஒரு 2 லாட் இல்லாட்டி 3 லாட் வச்சுட்டு புட்டு 1 லாட் பண்ணுவேன். இல்லை 2 லாட்டு கால்னா எப்படி சொல்கிறீங்க? இப்போ வந்து வேரியேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 22,200 கால் வந்து ஒரு 2 லாட் செல் பண்ணிப்பேன். சரி. ஸோ 21,900ல வந்து 1 லாட் செல் பண்ணிப்பேன் புட்டில். ஓ ஓ ஓ நீங்கள் ஸ்ட்ராங்கிள்னு சொல்கிறீங்க. ஆனால் அதில் நான் எப்படி டைரக்ஷனல் பண்ணேன்னா, ஸ்ட்ராங்கிளாக சொல்கிறீங்க. டைரக்ஷனல் ஸ்ட்ராங்கிள் ப்ளஸ் வந்து ஃப்ளோ வித் த மார்க்கெட். இப்போ மறுபடியும் வந்து 22,250லேருந்து 22 போச்சுன்னா, அங்கே வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன்.
ஆனா அது ரிஸ்க் ஓப்பனா இருக்காதா சார்? இல்லையா? நீங்க 2 லாட் செல் ஆ பண்ணீங்கன்னா, இல்லை ஸோ ரிஸ்க் வந்து உங்களுக்கு பெருசாக வரும். உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே டைரக்ஷன் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ ஓகே. அதனால என்ன பண்ணலாம்னா, இப்போ 50 ரூபாய்க்கு 2 கால் செட் பண்ணிங்கன்னா 30 ரூபாய்க்கு ஒரு புட்டு பண்ணால் போதும். ஸோ இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் மறுபடியும். இதுலேயும் ஓகே. வந்து ஆனா இன்னும் ஜெனரலா எல்லாரும் என்ன இன்டெப்த்தாக நீங்கள் நிறைய பண்ணுவாங்கன்னா, பார்க்க வேண்டியது இருக்கும். இல்ல. ஜெனரலா எல்லாரும் நான் நெறைய பேர் பார்த்துருக்கேன், மீட் பண்ணியிருக்கேன். அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, ரூ. 50க்கு 2 கால் செல் பண்ணீங்கன்னா, 2 கால் ரூ. 30க்கு செல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொல்றது வித்தியாசமா இருக்கு. 2 கால் ரூ. இல்லை 50க்கு செல் பண்ணா கூட, ஆனா அதான் அது வந்து டுவர்ட்ஸ் உங்க டைரக்ஷன் அலைன் பண்ற மாரி இருக்கு. கரெக்ட்டுங்களா? கரெக்டு ஆமாம். ஓ! அப்படியும் பண்ணலாம். இப்ப இதுக்கு இதுக்கு எவ்வளோ சார் ஆக்சுவலா? ஓகே. இது ஸ்ட்ராங்கிள் தான் வரும். ரைட்டா? ஆமாம். ஆனா இது ரொம்ப கம்மியா தான் தேவைப்படும். ஏன்னா 2 லாட் கூட இல்ல. மொத்தமாவே 3 லாட் செல் ஆகும். ஆனா 1 1/2 லாட்டுக்கான ஸ்ட்ராங்கிள் காஸ்ட் தான் லாக் ஆயிருக்குல்ல? ம் ஆமாம் ஆமாம். மாற்றாங்க. ஓகே. ஓகே. இதுக்கு ஏதாவது ஸ்டாப் லாஸ் ஏதாவது வைப்பீங்களா பிரதர்? எப்படி எப்படி பண்ணுவீங்க? அதான் ப்ரோ நான் வந்து நேக்கட் ட்ரேடு கிடையாது, ஸ்ட்ராட்டஜியாக தான் பண்ணுறேன். அப்படின்னு இல்ல, பார்த்தீங்கன்னா இல்ல. இப்போ இப்பதான் இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாரி நானும் எடுத்துட்டேன். ஒரு பேச்சுக்கு வந்து நல்லா எடுத்துட்டேன்னே வச்சுக்கலாம். ஓகே. இப்ப இதுக்கான ஸ்டாப் லாஸ்னா ஸ்டாப் லாஸ்ன்றது என்னன்னா, இந்த வியூ எங்க நான் எக்ஸிட் பண்ணணும்ன்றது தான் ஸ்டாப் லாஸ்ன்றதா வச்சுக்கலாம். கரெக்டாக அதை வந்து ஆ. நீங்கள் 2 3 இதாக நீங்கள் வச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 15 மினிட்ஸில் பார்க்கும்போது அடுத்தது வந்து ஹையர் லோ ஃபார்ம் ஆகும். அப்போ தான் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல்னு அர்த்தம். கரெக்டாக. ஸோ அப்படி கரெக்ட். இல்லை அப்படின்னா ஓகே. ஒன்று வந்து நீங்கள் சார்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணலாம். இல்லை ஓகே. நீங்கள் ஆப்ஷனாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கேபிட்டலுக்கு வந்து எவ்வளோ, அந்த கேபிட்டலுக்கு வந்து 2% 1% வந்து ஃபிக்ஸட் ஸ்டாப் லாஸாக இல்ல நீங்கள் சார். எனக்கு வச்சுக்க முடியும். ஆனா இப்ப நீங்க ஒரு ஐடியா சொன்னீங்கல்ல, அதுலருந்தே எனக்கு சொன்னீங்கன்னா கூட பெட்டரா இருக்கும். இப்ப நீங்க ம் சொன்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும்னா எவ்வளோ எவ்வளோ கேபிட்டல் இருக்கணும்? ஒரு 2 லேக்ஸ் இருந்தா போதுமா? இல்ல 3 லேக்ஸ் வேணுமா? ஒரு 3 lakhs தேவைப்படும். சரி. இப்ப நான் நான் நீங்க சொல்றீங்கன்னு நானே பிளன்ட்டா ஃபாலோ பண்றேன்னு வச்சுக்கங்களேன். இப்ப ம் இதுக்கு இதுக்கு என்ன ஸ்டாப் லாஸ் வைக்கணும்? இந்த ஸோ 3 லட்சம் ரூபாய்க்கு நான் எடுக்கிறேன்னா, என்ன ஸ்டாப் லாஸ் வைக்கணும்? இந்த 3 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் 2% வச்சா கூட என்ன ஆகும்? 6000 பெரிய ஸ்டாப் லாஸே அதான். அதுவே வந்து ஹிட் ஆகாது. அவ்வளோதான். ம் ஓகே. ஆனா நீங்க இப்ப செல்லிங் சொல்றதுனால மார்க்கெட் ஒரு வேள புல்லிஷ்ல இருந்து ஸ்லைட்டா பேரிஷ் மாறுனா கூட எனக்கு 2த்துல ஏதோ ஒரு பக்கம் கரைஞ்சிரும் இப்போ சொல்லுவாங்க. வந்து கரெக்ட்டா? ஜென்ரலாக என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ செல் ஆகும்போது விக்ஸ் வந்து ஜென்ரலி வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக. மோஸ்ட் ஆமா, ஆஃப் த டைம் ஆமா, நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். ஆமா. அப்போ என்ன பேனிக் ஆகும்னா நான் வரும்போது ம். செல் பண்ணும்போது என்ன ஆகும்னா எனக்கு நான் 9:45 10 மணிக்கு தான் செல் பண்ணுறேன் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறது. ஏன்னா எனக்கு ம்ஹ்ம். 9:45 தான் ஃபஸ்ட்டு டேட்டாவே தெரியும். ஸோ ஓகே சார். அதுக்கப்புறம் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா எனக்கு ப்ரீமியம் வந்து ஆல்ரெடி உள்ளே பலூன் ஆயிருக்கும். ம்ஹ்ஹ்ம். அதுக்கப்புறம் எனக்கு ரிவர்ஸ் ஆச்சுன்னா கூட என்ன ஆகும்னா விக்ஸ் கூல் டவுன் ஆகும், எனக்கு ப்ராஃபிட்டே வந்துடும். ஓ! ஓகே, ஓகே. நான் நெறைய பேரு ஸ்பைக்ல என்டர் ஆகுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா நீங்க சொல்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக்கா நீங்க சொல்றீங்க. ரைட்டா? ஆமாம். இப்போ எல்லாமே வந்து இது ஆ இந்த ஓகே ஓப்பன் சார். இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஓகே. ஸ்டடி பண்ணாவே எல்லாமே அதுலேயே ஓ! இன்பில்ட்டாக வந்துடும் இவ்ளோ இருக்கு. பின்னாடியே. நான் ஜென்ரலா அதான். ஆமாம். நான் நெறைய பார்ப்பேன். நானும் ஆக்சுவலா ட்ரேடர் தான். நான் நெறைய பார்ப்பேன். எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்பைக்ல என்டர் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, இன் பிட்வீன் ஆக்சுவலா நீங்க ஸ்பைக்ல தான் என்டர் ஆகுறீங்க. கரெக்ட்டுங்களா? இஃப் ஐ ம் அம் நாட் ராங். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் சேஞ்ச் வந்து நான் பிளாட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ காலையில் பீரிஷ் ஆகுதுனாவே புட்டோட ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது உங்களுக்கு தெரியும். ஓ! அதெல்லாம் இப்போ இந்த வரைக்கும் நீங்க பண்ணியிருக்கீங்களா? ஓ! இப்போ இந்த அதுதானா பெரிய அது? ஃபால் ஓகே, ஓகே. பெரிய ஃபால் எல்லாம் வந்து அது வந்து நமக்கு க்ளீனாகவே ஸ்பைக் ஆகும், ஸ்பைக்கே காமிக்கும். இதில் வந்து டைரக்ஷன் ம்ஹ்ஹ்ம். வந்து இவ்வளோ ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நான் அது வேற கால் ஏதோ வந்து இவ்வளோ நெனச்சிருந்தேன் டிக்ரீஸ் சார். ஆயிருக்கு. சூப்பர், சூப்பர். இது ம் இது என்ன கால்னா இது என்ன எத்தனை ஆக்சுவலா எல்லா ஸ்ட்ரைக்குமேவா? இல்ல இந்த எது? இதில் இருக்க ஸ்ட்ரைக்கு மட்டும் கால்குலேட் ஆயிருக்கும். ஓகே. நீங்க ஒரு என்னன்னா எவ்வளோ இருக்கும்? இந்த பக்கம் ஒரு 5 ஸ்ட்ரைக் இல்ல 10 ஸ்ட்ரைக்ன்னு வச்சிருப்பீங்களா? அப் அண்ட் டவுனு. ம் ஆமாம் ஸோ ஆமாம். அதோட அதோட அதுவரைக்கும் நீங்க ட்ராக் பண்றீங்க. ஸோ அப்போ ப்ளஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்லைன் நீங்கள் நான் பார்த்துப்பேன். நிஃப்டி 50யோட அட்வான்ஸ் நிஃப்டி வச்சுக்கலாம், அந்த நிஃப்டி 50யோட அட்வான்ஸ் டிக்லைன் நீங்கள் பார்த்துடலாம். ஓகே. அதுல வந்து ஓகே. ஓவராலா ஒரு ஒரு மார்க்கெட் ம் சென்டிமெண்ட்ட நீங்க இங்கேயே இப்போ கேப்சர் அட்வான்ஸ் பண்ணிடுறீங்க. டிக்ளைனை மீறி மறுபடியும் ஒன்றும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகிறதில்ல பெருசாக. ஆமா கரெக்டாக. சார். ஆமா, ஆமா. ஜெனரலா அதான் அட்வான்ஸ் டிக்ளைனுக்கு மேல மார்க்கெட் மூவ் ஆச்சுனாலே விக்ஸ் ஏறும். கரெக்ட்டுங்களா? அப்போ ரெகுலரா? அப்போ மூவ் ஆகணும்னா ஏதோ ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக் வந்து மூவ் ஆகணும். ஓகே, ஓகே. ஓ! அத இங்கேயே கேப்சர் பண்ணிடுவீங்க. ஆமாம். செம சார், செம சார். வெறும் ஆப்ஷன் செயின் வச்சுக்கின்னு என்னென்னமோ படம் காட்டுறீங்க. சூப்பர், சூப்பர் சார். ம்ஹ்ஹ்ம். ஓகே. இப்ப நீங்க அந்த மாரி சொன்னீங்கன்னா 6000ன்றது என்னோட ஸ்டாப் லாஸ் கரெக்ட்டுங்களா? இப்ப அந்த மாரி பண்ணேன்னா, ம் நான் அதான் இப்ப நீங்கள் நான் ஸ்டாப் லாஸ் இன்ட்ராடேல வந்து புக் பண்ணிடணும் ம் கரெக்ட்டுங்களா? இப்ப இந்த டேட்டாவ எடுத்தேன்னா நான் சார்ட்டாக வந்து இன்ட்ராடே ஆமாம், நீங்கள் இன்ட்ராடேவும் புக் பண்ணிக்கலாம். இல்லை வந்து 2 நாளுக்கு இல்லாட்டி 3 நாளுக்கு வந்து பொசிஷன் வந்து ரோல் ஓவர் பண்ணிட்டே இருக்கலாம் வீக்லியில். ஓ! 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 மொத்த பிரீமியமும் கேப்சர் பண்ற மாரி ஐடியா ஆமாம். இருந்தது. ஆனா ஓவர் நைட் ரிஸ்க் அப்படின்னா என்ன வந்துரும் ஆகுனா சார் இப்போ அது. நெட் வேல்யூ வந்து ஒரு 10,000 வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ம். 30 to 40% நீங்கள் வந்து நெட் வேல்யூல வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா நெட் அது வந்து வேல்யூனா கொஞ்சம் நீங்க சொல்றது வந்து அந்த பிரீமியம் செல் பண்ண ஸ்ட்ராட்டஜியாக வேல்யூ சொல்கிறேன். கரெக்ட்டுங்களா? கிரெடிட் சொல்கிறேன். ஆமாம் ஓகே. 2 லாட் ரூ. 50க்கு பண்ணியிருந்தோம். அது ஒரு ரூ. 5000 வருமா? ஆமாம் கரெக்ட்டா? அப்ப இது 1 லாட் வந்து ஆமாம். ரூ. 30க்கு பண்ணியிருந்தீங்க. அப்போ 30 இன்ட்டுனா ஒரு ரூ. 6500 அதான் அதான் நீங்க சொல்ற ஆ நெட் வேல்யூ ரைட்டா? அதில் வந்து எப்போவுமே நமக்கு ஈஸியாக கிடைக்கிறது வந்து 30% வரைக்கும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். நெட் வேல்யூவில் வந்து 30%.
ஓகே. செல்லரா ஸோ இருக்கிறதுனால. முன்னாடிலாம் வந்து இப்போ இயர்லியெலாம் பார்த்தீங்கன்னா 2017, 18 பார்த்தீங்கன்னா நெட் வேலியில் வந்து 70%, 80% புக் பண்ணவங்களாம் இருந்தாங்க. இப்போ வந்து மார்க்கெட்டோட டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் ஆமா சார். இப்ப கம்மியாயிடுச்சு. இன்னைக்கெல்லாம் எங்க சார் மார்க்கெட் நின்னு கேப் டவுன் ஆகுற மாரி இருக்கு. ம். மறுநாள் பார்த்தா கேப் அப். இல்ல நான் ஒரு உங்கள 2 ஆக்சுவலா நாள், கேட்டதே 3 நாள் அப்படிதான் தான் கேட்டேன். மேக்ஸிமம் ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கு. அதான் அதுக்கப்புறம் 13th பார்த்தீங்கன்னா அது டவுன்ல மாறிடுது. இருந்துச்சு. ஆனா 14th பார்த்தீங்கன்னா ரூ. 200 நிஃப்டி மேல போச்சு. அதுக்கு தான் உங்கள கேட்டேன். அந்த டேட்டா வந்து அதுல ஆ. தெரிஞ்சுட்டாங்க. ஆனா நீங்க ஈஸியா ம். கேப்சர் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. ஆமாம். நான் அது பெரிய வோலடைல் தான் நினைச்சேன். ம். நல்லா தான் இருக்கு. ஓகே, ஓகே. சூப்பர் சார், சூப்பர். இப்ப அந்த மாரி பண்ணும்போது ஆக்சுவலா நீங்க சொல்ற மாரி ஒரு 30, 40% ஆஃப் த நெட் வேல்யூ கிடைச்சுச்சுன்னா நான் புக் பண்ணிட்டு போயிடுவேன். ரைட்? கண்டிப்பா. ஓகே. அப்ப 3 ஏன்னா அதுக்கு லேக்ஸ்னா மேல வந்து நான் டிகே எதிர்பார்க்க முடியறதில்ல. இப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இல்ல நாள் நீங்க வரைக்கும் சொல்றது தான் கிளீனா ரேஞ்சில புரியுது சார். இருக்கு. நானும் ஆக்சுவலா கோர் ட்ரேடர் தான். நானும் மார்க்கெட் பார்க்குறேன். நான் வந்து என்னன்னா, ஓகே, ஓகே. என்னடா இப்படி எப்படிடா பண்றதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க சொல்ற ஆங்கிள்ல பார்த்தீங்கன்னா, ஓகே நான் பேருக்கு ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்தாலும் டைரக்ஷனலா வந்து இன்பில்ட்டா பண்ணிடலாம் நீங்க சொல்ற ஐடியால. ம். ஆமா. சரி இப்ப இந்த மாரி எடுத்துட்டு திடீர்னு ஏதாவது அகைன்ஸ்டா ஒரு மூவ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? கால் செட் பண்ணி வச்சுருக்கேன். மேபி ரூ. 100 டோட்டலா கால் செல் பண்ணியிருப்பீங்க. 2 into 15 ஒரே ஒரு புட் ம். மட்டும் ரூ. 300 செல் பண்ணியிருப்பீங்க. இஃப் தேர் இஸ் பை சான்ஸ் ஏதோ ஓவர் நைட்ல ஏதாவது நெகட்டிவ் அடிக்குது அப்படின்னா, இத எப்படியா மேனேஜ் பண்ணுவீங்களா? இல்ல அந்த ரூ. 6000 ஸ்டாப் லாஸ்ல வெளில போயிடுவீங்களா? இல்ல அதான் அது வந்து நம்ம யூசரோட எப்படி அவங்க வந்து பார்க்குறாங்கன்னு பொறுத்து, அவங்க நாலேட்ஜ் பொறுத்து தான் அது. எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ண இப்போ எனி 2%க்குள்ள மூவ்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அந்த பொசிஷனை. ஓ! ஸோ நீங்க அட்ஜஸ்டும் பியாண்டு பண்ணுவீங்க. ரைட் நீங்க பியாண்ட் தட் ஆப்ஷன் தான் வந்து கஷ்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் எடுத்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா, ம். ஜனவரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி வந்து ஒரு பெரிய கேப் டவுன் இருந்தது. HDFC பேங்க் ரிசல்ட்டுக்கு அப்புறம். ஃபின் நிஃப்டிலயேவா? ஆமா பெரிய மூவ் தான் சார் அது. ஸோ அந்த கேப்பில் வந்து எனக்கு பொசிஷனில் ஆன லாஸே வந்து 6500 தான். எவ்வளோ ரூ. 3000க்கா? 3 லட்சத்துக்கு. சாரி ஸோ 3,00,000. இதான் வந்து பெரிய ஓ! கேப்பு. அவ்வளோ பெரிய மூவ். ஓ! பெரிய கேப் டவுன். ஆக்சுவலா நீங்க கேப் அதாவது கேரி பண்ணியிருக்க தேவையில்ல. இன்ட்ராடேவா முடிச்சிருந்தீங்கன்னா, இந்த ஓவர் ம். நைட் ரிஸ்க் வந்திருக்காது. பட் இன்கேஸ் நீங்க ஆமாம். சாரி பெரிய கேப் சார் இது. ம். அதுக்கே 2% தான் போச்சுன்றீங்களா? ஆமாம் சார். அதாவது நீங்க ஹெட்ஜ் கூட பண்ணாம நீங்க சொன்ன ஸ்டைல் இல்லை கரெக்ட்டுங்களா? ஹெஜ்ஜி போட்டிருந்தேன் சார். ஹெஜ்ஜி போட்டிருக்கேன். ஹெட்ஜ் போட்டிருந்தீங்க. இப்போ ஓவர் நைட் எடுக்கிறனாவே ஹெஜ்ஜி போட்டிருந்தேன் சார். அதான் சேஃபு. ஓகே. ஏன்னா அப்ப நான் ஜென்ரலாகவே கேரி வந்து பண்ற என்னோட தாட் என்ன அப்படின்னா, ம். நல்ல நியூஸ் வந்து எப்போவுமே அனௌன்ஸ்மெண்ட்டோட தான் வரும். ஸோ ம். மோசமான நியூஸ் வந்து எப்போவுமே வந்து அன்பிரடிக்டடாக தான் வரும். ஸோ சொல்லாம அது தான் வந்து வரும். சாத்தான் வந்து ஆமாம். தன்னால ஆமாம். நம்மள கதவு தட்டாமலாம் அந்த வரும். மாதிரி அந்த தான். மாரி தான். ஓகே. ஆனா பரவால்ல சார். இந்த மூவ்க்கே நீங்க வெறும் 2% தான் போயிருக்கு சொல்றீங்க. அவங்க கேபிட்டலே காலி பண்ணிருப்பாங்க. ஏன்னா இது மார்க்கெட்டா ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் சார்ட்டை தெரியுதுல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாதுங்க. எல்லாம் ஹையர் ஹை தான் இல்ல பண்ணின்னு அதான் இருக்கு. ஹை ரை தான் ஆக்சுவலா அதுதான். அந்த மாரி தான் நான் அது கேட்கிறேன். அந்த நல்லா டேட்டும் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஹை கிட்ட தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இல்ல இதுவும் பார்த்தீங்கன்னா, சார்ட்டும் பார்த்தீங்கன்னா அழகா ஹை ரையா தான் போயிருக்குல்ல. ம். எந்த ஒரு இண்டிகேஷனுமே இல்ல கேப் டவுன் ஆகும்னு. இல்லை ஆனா ஆமாம். அடிச்சு ஓடிடுச்சு. ஆக்சுவலா ம். நம்ம ஸோ ட்ரேடரா இந்த நிறைய மாரி பேர் விஷயத்த தான் ஆப்ஷன் நம்ம சார் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறவங்களாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான். அவங்க ம். வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரே நாளில் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பரவாயில்லையே சார். ரெகுலரா 1, ஆனால் 2%, அதெல்லாம் 1% அவாய்ட் பண்ணும்போது பண்ணணும்னா இந்த 2% ம். ம் இந்த மாதிரி டூல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அவாய்ட் பண்ணிக்கலாம். ம். ஓகே, ஓகே. சூப்பர் சார். சூப்பர். இல்ல நானே இத அங்கலாம் பெருசா பார்த்ததில்ல. நான் ஜென்ரலா வேற மாரி தான் ஹெட்ஜ் பண்ணுவேன். சொல்றதே ஓகே. ஒரு புது இன்சைட் வந்து கிரியேட் பண்ணுது. ம் ஓகே. அது அட்ஜஸ்ட்மெண்ட்டாக சார். எதாவது பார்க்கணும், ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கணும் கூட நம்ம ஃபர்தராக ஏதாவது செஷன் பண்ணலாம் சார். சார் கண்டிப்பா சார். எனக்கே இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது. ம் ஒரே நிமிஷம். நிறைய கேள்வி வந்திருக்கு. ஐ திங்க் ஆ கூகுள்நாத் ஐ ஹேவ் ஒன் கொஸ்டின் சொல்லியிருக்காரு. ஸ்டாப் லாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே மோஸ்ட்லி த ஓஐ இஸ் இன்க்ரீஸ்ட் பிரவீன் கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி த ஓஐ இஸ் இன்க்ரீஸ்ட் த ஹையர் நம்பர் தட் மீன்ஸ் வி கன்சிடர் தட் இஸ் செல் தே ஆர் செல்லிங். சார் இப்போ அதான் ஆ ஒய் இன்க்ரீஸ் ஆகுதுனாலே இப்போ காலில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா காலை செல் பண்ணுறாங்கன்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் கரெக்ட்டுங்களா? ஆமாம். அதே மாதிரி அது புட்டு செல் பண்ணுறாங்கன்னா சரி புட்டில் ஓய் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா புட்டும் செல் தான் பண்ணுறாங்கன்றது தான் எடுத்துக்கணும். அதுதான் பிரவீன் இப்போ கேட்குறாரு அதுதான் வந்து கரெக்ட்டுங்களா? நம்ம இல்லை இங்கே அது கரெக்டு தான். அதுதான் வந்து நம்ம இங்கே டேட்டாவை பார்த்தோம். ஓகே. இப்போ நிறைய பேத்துக்கு அது டவுட் இருக்கும். ஏன்னா அந்த நம்பர்ஸ் வந்து ம். ஆப்ஷன் பை பண்ணியிருக்காங்களா செல் பண்ணியிருக்காங்கன்னு நிறைய பேத்துக்கு தெரியாது. ஸோ அதை ஓகே. தான் வந்து இந்த அனலைசிஸை வந்து இந்த ஓஏ அனலிசிஸை வந்து தப்பாக பார்க்குறது வந்து அந்த ஒரு அப்ரோச் தான். ஸோ இங்கே நம்ம ம். கிளியராக பார்த்தோம். இந்த 13th வந்து பாருங்கள் கால் அடிஷன் தான் அதிகமாச்சு. ம். கால் அடிஷன் அதிகமாக அதிகமாக காலோட ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு. நீங்களே பார்த்தா தெரியும். இப்போ ம். மார்னிங் வந்து பாருங்கள் 22,500 ரேட் வந்து 41 ரூபா இருக்குது. ஓகே. ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரைக்கு அடிஷனாக இங்கே ப்ரைஸ் எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். ம். 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 ஆமாம் சார். நல்லா தெரிது தான். கரெக்டு தான். கண்ணு முன்னாடியே தெரிது. ஸோ இது வந்து எந்த புக்லேயும் டெஃபினேஷன்லையும் இருக்காது. இது வந்து அப்சர்வேஷன் பண்ணி தான் நான் சொல்கிறேன் நான்.
ஸோ வெளியே போய் சொன்னால் இந்த டெஃபினிஷன் தப்புன்னு கூட சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ஆனா இன்ஃபரன்ஸ்னா இருக்கு நம்மளுக்கு. ஆக்சுவலா என்ன நடக்குதோ அது வந்து தெரியணும். கரெக்ட்டுங்களா? அதுபடி பார்த்தீங்கன்னா ஆமாம் நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஓகே. ஸோ அதனால நீங்க அது செல்லிங் தான் சொல்றீங்க. ரைட்? ஆமாம் ஆமாம். ஓகே. ஓகே. ஸ்டாப் லாஸ் ராஜேஷ் கேட்டிருக்காரு. ஸ்டாப் லாஸ்ன்னு. ஸ்டாப் லாஸ்னா ஐ திங்க் சார் அவரு என்ன எவ்வளோ கேபிட்டல் டிப்ளாய் பண்றீங்களா? இல்ல 2% வச்சுக்கிறீங்களா ரஃபா உங்களோட ஸ்டாப் ஸ்ட்ராட்டஜியாக லாஸ்? பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் நேக்கடாக நான் நேக்டா பண்ணுறீங்க. பண்ணேனா சார்? இப்போ ஒருவேளை நான் ஏதோ துருதுருன்னு இறங்கி நேக்டா பண்ணிட்டேன். நான் என்ன ஸ்டாப் லாஸ் வைக்கிறது? ஸோ ஒரு அது 50 வந்து ரூபாய்க்கு நீங்கள் பண்றேன்னா இப்போ நான் ஜென்ரலாக வந்து நேக்கடாக பார்க்கும்போது இந்த மாதிரி 3 மினிட்ஸில் வந்து இந்த ஜிக்ஸாக் இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில். ஸோ ஜிக்ஸாக் ட்ரேடிங் வியூவில் ஜிக்ஸாக்னா போனீங்கன்னா ஓகே. ஹையர் ஹையர் லோ மார்க். இந்த ஜிக்ஸாக் இண்டிகேட்டர் இருக்கும். ஓகே. இதில் வந்து என்னோட செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து செட்டிங்ஸாக வச்சுருக்கேன். இப்போ டீவியேஷன் வந்து கம்மியாக வச்சுருக்கேன். அப்போ தான் எல்லா ஸ்விங்கும் கேப்சர் ஆகும். ஓகே. 10 பிவட் ஃப்ளெக்ஸ் பைவட் லேக் வந்து 10 வந்து அது டிஃபால்ட் செட்டிங்ஸ் அது. ஓகே. இது மட்டும் நீங்க டீவியேஷன் மட்டும் கம்மியா வச்சிருக்கீங்க. ஏன்னா எல்லா ஸ்விங்கையும் கேப்சர் ஆமாம் பண்ணணும்ன்றதுக்கு. அது 0.000 ஐ திங்க் எவ்வளோ சார் நம்பர் அது? 4 ஜீரோவா? ஆமாம். ஸோ ஒன்றும் இல்லை. இப்போ இது போயிட்டு நீங்கள் ஓகே. அது ஸ்கிப் ஆயிடுதுல்ல. பெரிய நம்பர் போட்டா ஸ்கிப் ஆயிடுது. சின்ன நம்பரை போட்டா ஒரு ஒரு ஸ்விங்கும் கேப்சர் ஆகுது. ஓகே. கேப்சர் ஆகும். ஓ அதுக்கேத்த மாதிரி நீங்க வைக்கிறீங்க. ஓகே. ம். சூப்பர். ஓகே. இப்போ இதில் வந்து ராஜேஷ் நீங்கள் ஸ்டாப் லாஸாக வைக்கணும் அப்படின்னா இப்போ காலையில் 9:45க்கு டேட்டா வருது. ஸோ இதை வந்து நீங்கள் பிரேக் அவுட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்விங்கை ஹை தான் ஸ்டாப் லாஸாக வைக்கணும். இதுதான் ஜென்ரல் ரூல் ஓகே. வந்து நான் இதுதான். ஓகே டேட்டாவை பார்த்துட்டு ஒன் சைடா கால் செல் பண்ணிட்டா கூட நான் ஸ்விங்கா இது வச்சுக்கலாம். ஓகே. ஒன்று கால் செல் பண்ணிக்கலாம், இல்லாட்டி புட்டு பை பண்ணிக்கலாம். ஓகே. அப்படி எப்படி ஓகே. பண்ணாலும் இந்த ரீசெண்ட் ஸ்விங்கை தான் நம்ம ஹையாக வைக்கணும். ஓகே. 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 சூப்பர். யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காரு மோகன் சொல்லிட்டு. இஃப் யூ டேக் போத் சைடு சேம் லாட் லாஸ் வில் பி லெஸ் ஆர் மோர். சார் இப்போ நம்ம சொன்னீங்களா நீங்க 2 லாட் 1 லாட்னு சொன்னீங்க. ஆக்சுவலா நீங்க அந்த ஆமாம். ட்ரெண்ட் வந்து ஏரிஸா இருந்ததுனால 2 கால் ஒரு புட்டு செல் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஆனா ஆமாம். ஒருத்தர் கேக்குறாரு இப்போ போத் சைடும் ஒரு சேம் லாட் பண்ணியிருந்தா என்ன ஆகும்? லாஸ் வில் பி சேம் மோர் லாட் ஆர் லெஸ்? பண்ணியிருந்தால் லாஸ் தான் வரும். ஒவ்வொரு லாட் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் வரும். ஸோ 50 ரூபாய்க்கு செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த கரெக்டா. ஏன்னா பீரிஸுக்கு வந்து அது ஓகே லாஸ் ஓகே ஆகிடும். யா அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின். ஆன்சரையும் நான் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஓகே ரைட். ஏன்னா இப்போ 50 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு 2 செல் பண்ணியிருந்தா கூட அது ஏறும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் கம்மி பண்ணிடும். கரெக்ட்டுங்களா? ஆமாம் கரெக்ட். அதனால நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் லெஸ் தான் ஆகும். அதனால சேம் லாட் நீங்க பண்ணாததுக்கு ரீசன் அதுன்னு நான் எடுத்துக்கலாமா? கரெக்ட் தான். 2 1ன்னு எடுத்துக்கிறது. ஏன்னா மார்க்கெட் 2 1 எடுத்துக்கலாம். பெரிசா இருக்கு. அதனால 2 கால் செல் பண்ணிக்கிறீங்க. ம். ஒரே ஒரு புட் மட்டும் பண்ணிக்கிறீங்க. ரைட்டுங்களா? கரெக்ட். ஸோ ராஜேஷ் திரும்பி கேட்டிருக்காரு. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் சார். நீங்க அந்த ஓவர் நைட் எட்ஜ்னு சொன்னீங்கல்ல சார், அது எப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க? அது சிம்பிளாக சொல்கிறேன் ப்ரோ. இப்போ டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. சரி சரி. சிம்பிளாக அதை வந்து சொல்கிறேன் நான். ம், ஸோ ஃபர்தராக வந்து இதுக்கு ஒரு செஷன் வேணால் பிளான் பண்ணலாம். ம், ம். இல்ல அந்த எட்ஜ் மட்டும் எப்படி டிஃபைன் பண்றீங்க? ஏன்னா சொல்லிடுறேன். எனக்கே அது சொல்லிடுறேன். கியூரியஸா இருக்கு. அவ்வளவு பெரிய மூவ் வரும் 2% தான் லாஸ்ட்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க? இப்போ அது பே ஆஃபாக உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் நான். ம், ம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் சொன்னேன் கரெக்டாக. பீரிஷ்னு ஓ எடுத்தால் ஆமா ஆமா. ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் வந்து பொசிஷன் எடுப்பேன். அப்போ என்ன ஆகும்னா மார்க்கெட் இங்கேருந்து இங்கே வரும்போது எனக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஓகே. எப்படி ப்ரொடெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து சம்மேஷனாக பாருங்கள். இப்போ இது வந்து 24 ரூபா இருக்குது. இது 19 ரூபாயில் 2 இருக்குது. 20 ரூபான்னு வச்சா கூட 40 ரூபா. இது வந்து 23 ரூபா கரெக்டாக. ஸோ இது நீங்கள் ப்ரொடெக்ஷன் எங்கே வைக்கணும் அப்படின்னா ஸோ இங்கே பே ஆஃபாக பாருங்கள். இப்போ இன்ட்ராடேவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1% மூவ் வரும்போது உங்களுக்கு லாஸ் காமிக்குது கரெக்டாக. ஆமா 1% வரைக்கும் அது பெரிய லாஸ் 0.8 வராது. 0.9 வரும்போது உங்களுக்கு 200 லாஸ் வருது. ம், ம். ஸோ ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த 20,463 வந்து நமக்கு வந்து லாஸ் காமிக்குது கரெக்டாக. கரெக்ட். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து 20,640 இருக்குது. ஸோ இப்போ நம்ம செல் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக் வந்து 350 ஸ்ட்ரைக் வந்து செல் பண்ணியிருக்கோம். ம், ம். ஸோ இந்த காலுக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸில் வந்து பாதி அமௌண்ட்டு வந்து நம்ம பை பண்ணால் கூட போதும், ப்ரொடெக்ஷன் ஆயிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை நீங்கள் பண்ணால் கூட போதும். ஓகே. ஸோ அப்போ ஓவர் என்ன நைட் ஆகும்னா கேரி இப்போ பண்ற ஐடியா. ஓவர் நைட் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.5% மூவ் வந்தாலும் உங்களுக்கு லாஸ் பெருசாக இருக்காது. ஓகே. நீங்க ஏன் புட் சைடு மட்டும் பண்றீங்கன்னா மார்க்கெட் டவுன்ல இருக்குது. அதனால புட் சைடு மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாம். ஓகே. ஓகே. ஓ அதுதான் நீங்க எட்ஜ்னு மீன் பண்றீங்க. ஏன்னா மார்க்கெட் பேரிஷ்னு தெரிஞ்சும் புட்ட செல் பண்ணும்போது அதை மட்டும் கவர் பண்ணிக்கிறீங்க எட்ஜா. இப்போ சப்போஸ் வந்து இப்போ மண்டே வந்து மார்க்கெட் இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க.
ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கால் வந்து டிகே இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த காலை வந்து மறுபடியும் ரோல் டவுன் பண்ணிட்டு வரலாம் கீழே. ஸோ அது அந்த ஓ இம்ப்ரூவ்மெண்ட்லாம் ஓ அது ஃபர்தராக நீங்க நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கலாம். மாதிரி பண்ணிக்கிறீங்க கரெக்ட்டுங்களா? ஆமாம் ஆமாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இப்போ வந்து எனக்கு நெட் வேல்யூ வந்து 2300 இருக்குது. இப்போ நான் ரோல் டவுன் பண்ணேன்னா எனக்கு இந்த நெட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ சேம் கேபிட்டல் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். எக்ஸிஸ்டிங் பொசிஷனை புக் பண்ணிட்டு மூவ் பண்ணுறதுனால எனக்கு அதே கேபிட்டல் தான் யூஸ் ஆகும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நெட் இந்த மார்ஜின் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா 2.25 லட்ச ரூபா ஆகுது. ஸோ இதோட மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து 2200 இப்போ ஸோ இதெல்லாம் எனக்கு எவ்வளோ ஒரு 1000 ரூபா புக் பண்ணுவீங்களா நீங்க? எனக்கு வந்து ஒரு வீக்குக்கு வந்து 3/4% 1% வந்தால் போதும். ஆமாம் சார், 1% அதுவே என்னாச்சு 4 வாரம்னா கூட 4% ஆச்சு. ஆ. நீங்க அதுவே போதுன்றீங்க. இல்லை நிறைய பேத்துக்கு அதான் அந்த சின்ன டார்கெட்டுன்றது அவங்களுக்கு பெரிய பெரிய இதாக எஃபர்ட்டாக தெரியுது இல்லை. கரெக்ட் தான் சார். நான் 2 லட்ச ரூபா வச்சிருந்தா 2000 நான் ஒத்துக்க மாட்டேன் தான். கரெக்ட் தான். ஆ ஆனா ரிஸ்க் தான் ம் ஓவரா எடுப்பேன். நீங்க சொல்றது ம் கரெக்ட் தான். நானே உங்களை நினைச்சு சிரிக்கிறேன். ஆனா கரெக்ட் தான். ம் ரைட். கரெக்ட் தான் சார். ம். சூப்பர் 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 சார். ஒரு நிமிஷம் இருங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா பார்க்கலாம். சார் ஓஏ யூஸ் பண்ணி பொசிஷன் கேரி பண்ணலாமா அப்படின்னு கூகுள் கேட்குறாரு. கேரி பண்ணலாம். ட்ரெண்ட் டைரக்ஷன்ல கேரி பண்ணலாம். கரெக்டா சார்? இப்போ நீங்க சொன்ன பதில தானே? பண்ணலாம். பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி ராஜேஷ் கேட்குறாரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வாட் வி நீட் டு டேக் சார். ஐடிஎம், ஓடிஎம், ஏடிஎம் எது செலக்ட் பண்ணா பெட்டரா இருக்கும்? ஐடிஎம்மா, ஸோ அதை வந்து ஓடிஎம்மா? உங்களோட எக்ஸ்பர்டைஸ் பொறுத்து இது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே என்ன பண்ணுறேன்னா இப்போ நீங்கள் ஃபின் நிஃப்டியாக இருந்தால் நான் 40 ரூபா 30 ரூபா அந்த ப்ரீமியம் தான் டார்கெட் பண்ணுறேன். ம் ம் ம். அதான் வந்து எனக்கு கம்ஃபர்ட்டு. இப்போ நான் வந்து அவங்கள ஐடிஎம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடிஎம் நாளைக்கு எடுத்துகிட்டு உங்களோட வாலட்டிலிட்டிக்கு அந்த எம்டிஎம் உங்களால் பார்க்க முடியலன்னா அது வேஸ்ட்டு இல்லையா? ஸோ அப்போ அதை வந்து ரிஸ்க்கை நீங்கள் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கேற்ற உங்கள் மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் எடுத்துக்கணும். இருந்தால் அதை நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கணும். ஸோ இனிஷியலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓடிஎம்லேருந்தே பண்ணுங்கள். ம் ம். இல்ல நீங்களே இவ்வளவு நாள் ட்ரேட் பண்ற சொல்றீங்க. நீங்களே கொஞ்சம் ஓடிஎம் தான் சொல்றீங்க, பண்றீங்கன்னு. ஆமாம். ம் அப்போ நம்ம புதுசா பண்ணும்போது ஆக்சுவலா ஓடிஎம் தான் சொல்லணும். கரெக்ட்டுங்களா? ஆனா நீங்க ரிஸ்க் ம் தெரிஞ்சுன்னு ஐடிஎம் கூட பண்ணிக்கன்றீங்க. ஆனா கிணத்துல குச்சி செத்தா சாவுன்றீங்க. ஆனா வேணாம். ரைட்டா? இல்லை அப்ப இல்லை நான் ஆக்சுவலாக பண்ணும்போது இல்ல இல்ல. அவங்கவுங்க அப்பனா ஓடிஎம் பண்றது தான் பெஸ்ட். கரெக்ட்டுங்களா? இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்களே இந்த இந்த கம்ப தூரமா தள்ளி தான் சுத்துறீங்க. அப்ப நம்ம மட்டும் எப்படி உள்ள இறங்கி சுத்த முடியும்? கரெக்ட்டா? அப்ப இல்லை பெட்டர் வந்து ஐ உங்களுக்கு திங்க் ஓடிஎம் ஒன்ஸ் தான். நீங்கள் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கே ஓகே. என்னை விட நீங்கள் பெட்டர் ட்ரேடராக மாறிடலாம். ம் ம் ம். ஓகே. ராஜேஷ் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஹவ் யூ கெட் பிரீமியம் அட் அ டைம் இன் போத் சைட் 50-30 பிகாஸ் சம்டைம்ஸ் பிரீமியம் கோயிங் ஃபாஸ்ட். ராஜேஷ் என்ன மீன் பண்றீங்க எனக்கு தெரியல. பிரதர் நீங்க அந்த அவர் என்ன சார்ட்ல பாருங்க சொல்கிறாருனாக்கா இப்போ பிரதர். சப்போஸ் வந்து மார்க்கெட் கீழே போகும்போது 30 ரூபா 100 ரூபா ஆயிடுது அப்படின்ற டவுட்டில் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? அப்படியே ராஜேஷ் கேக்குறீங்க அந்த கேள்வியை ஹவ் யூ கெட் பிரீமியம் சொல்லிட்டு. சரி அதை ஒரு பதில் சொல்லும்போது நம்ம பார்த்துக்கலாம். கோகுல் இன்னொரு கேட்குறாரு. சார் ஸ்கிரிப்ட் மாஸ்டர் ஸ்கிரிப்டோட மார்க்கெட் டெப்த் பார்த்து பை எடுக்கலாமா? இல்லை ப்ரோ அந்த மார்க்கெட் டெப்த்தை வச்சு நீங்கள் ஒன்றுமே டிசிஷன் எடுக்க முடியாது. அது என்னென்னா ஓப்பன் ஆர்டரை மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கும். லிமிட் ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா அந்த லிமிட் ஆர்டர் மட்டும்தான் அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ சரி அதை சரி. வச்சு ஒரு டைரக்ஷன் வந்து எடுக்கவே முடியாது. அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறதும் தப்பு. ஓகே. இல்ல அப்ப நீங்க எதுக்கு அதை வச்சிருக்கீங்கன்ற மாதிரி கேட்கிற இந்த கேள்வி இருக்குதா? நீங்க ஒரு இல்லை இது வச்சிருக்கீங்கல்ல மார்க்கெட் டெப்த், அது எதுக்கு வச்சிருக்கீங்கன்ற இல்லை மாதிரியா மார்க்கெட் அந்த டெப்த் கேள்வி? இங்கே யூஸ் பண்ணல. நான் எதுலேயுமே யூஸ் பண்ணல. ஓகே. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக வச்சிருக்கிறதே ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். அந்த என்எஸ்சி டேட்டாலேருந்து என்ன வருதோ அதான் வச்சுருக்கேன். சேஞ்சின் அது இது வந்து வந்து நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா கலர் கலரா உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சேஞ்சின் ஈஸியா வச்சிருக்கீங்க. கால் சேஞ்சின் ஓய் புட்டு சேஞ்சின் ஓய். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சேஞ்சு, அப்புறம் வந்து அட்வான்ஸ் டிக்ளைனு, ஓகே அப்புறம் ப்ரைஸ் வித் விவேப்பு. ஓகே. ஸோ இதில் வந்து மார்க்கெட் டெப்த்லாம் நான் எதுவும் யூஸ் பண்ணல. சரி சரி. ஒரு யூசர் கேட்டிருக்காங்க உங்க கான்டாக்ட் நம்பர் அவர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சார் இப்போ ஒரு கேள்வி இருந்துச்சு. இப்போ இந்த டூலு இப்போ நீங்க ஆக்சுவலா பில் பண்ணி முடிச்சிட்டீங்களா இல்லை எப்படி நீங்க யூஸ் பண்றீங்க? கரெக்ட் தானே? நான் யூஸ் சொல்றத பண்ணிட்டுருக்கேன். பார்த்தா இப்போ நீங்க இதில் என்ன யூஸ் பண்றதா. லிமிடேஷன் இருக்குது அப்படின்னா இப்போ நான் பப்ளிக் கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பர்மிஷன் அந்த மாதிரிலாம் வாங்க வேண்டியது இருக்கும். அதனால் இப்போ ஷேர் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா ஒரு ஏபிஐ டேட்டா யூஸ் பண்ணாவே வந்து அவங்க வந்து பர்மிஷன் இதெல்லாம் வாங்க சொல்கிறாங்க. ஸோ ஸோ அதனால் அதனால அதுக்கான நீங்க லிமிடேஷன் இப்போ யாராவது ப்ரோக்கர் சப்போர்ட் பண்ணால் அதை நம்ம வந்து பண்ணலாம். ஓகே. பார்க்கலாம் சார். நம்மளுக்கு கூட நிறைய சான்சஸ்லாம் இருக்கு. ம் ரைட் டு அண்டர்ஸ்டாண்ட். அது உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி அப்டேட் வேணும்னா இந்த ட்விட்டர் ஐடி நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டெய்லி போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். அதை நீங்கள் வந்து இப்போ நீங்க சொல்றதெல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? போஸ்ட் பண்ணி தான் இருக்கேன். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதில் ஓ. வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதில் லைவாக வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. சரி சரி சரி. சூப்பர் சூப்பர். இப்போ எனி சான்ஸ் இப்போ இது வந்து கூகுள் நீங்க பேசலாம் கூகுள். ஐ திங்க் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
சரி, யாரோ உங்ககிட்ட பேசணுன்ற மாதிரி சொல்லுங்க. ஒரே நிமிஷம். ஓகே. ஹாய் சார். ஹை. சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். இப்போ நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று சூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 22,000 டாலர். ஓகே. இல்ல கோகுல், உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு கோகுல். கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க. சரி, இப்போ ஓகேங்களா? கேக்குது. சொல்லுங்க. சரி, இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று நம்ம சூஸ் பண்றோம்னா அதனோட சார்ட் பார்க்க முடியும் சார். அதுல வந்து ஒரு சப்போர்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லா சார்ட்லயுமே பார்த்துட்டு ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆகி அந்த சப்போர்ட் ஒன்ஸ் வந்து பிரேக் ஆகி ஒன்று மேலே போய் நிற்கிது. அந்த சப்போர்ட்ல இருந்து அது கீழே வரும் மேலே போகுதுன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு புல்லிஷோ பியரிஷ்ன்றது அதை எப்படி சரி டிட்டர்மின் பண்றீங்க? அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த சப்போர்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண வேண்டாம் நான் சொல்ல. கன்ஃபர்மேஷனாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி சொல்றாருன்னா, நீங்க சப்போர்ட் வருதுன்னா நேரா போயிட்டு ஆர்டர்ல போட்டுறாதீங்க. சப்போர்ட் வந்தா வாட்ச்லிஸ்ட்ல வச்சிங்க. சரியா? டேட்டா பில்ட் ஆச்சுன்னா ட்ரேட பஞ்ச் பண்ணுங்க. அதான் சொல்ல வர்றாரு அவர். கரெக்ட். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் வந்து ரிஜெக்ஷன் சொல்லுவாங்க. இங்கேருந்து வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு தான் இந்த ரிஜெக்ஷன்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கேண்டில் ஸ்டிக்கில். கரெக்டாக இல்லை? கரெக்டாக சொல்லுங்கள். அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்னன்னா இது ட்ராப் ஆகுது இல்லையா? அப்போ இந்த க்ளோஸ் ஆயிடுச்சுனாவே நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து பை ஆயிடுச்சு, சப்போர்ட் எடுத்துருச்சுன்னு தான் நினைப்போம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பாருங்கள். ஸோ வந்து 15th காலையில் 9:45, ஓகேவா? அந்த டைம் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். இப்போ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எதோட அடிஷன் அதிகமாக இருக்குது. காலோட அடிஷன் தான் அதிகமாக இருக்குது. புட் அடிஷன் பார்த்தீங்கன்னா 204,384 இருக்குது. காலோட அடிஷன் பார்த்தீங்கன்னா 31674. ஸோ இதை வந்து நீங்கள் டேட்டாவாக வந்து அடிஷனல் இண்டிகேட்டர் மாதிரி எடுத்துக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ இது வந்து சப்போர்ட் எடுக்கல, ஏமாத்துறான். சார் வாட்ச்லிஸ்ட்ல மட்டும் ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க, ட்ரேட் மட்டும் போட்டுருக்க மாட்டீங்க. கரெக்ட்டா? இப்போ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய க்ளோஸா. அப்போ என்ன நினைக்கிறேன், இது வந்து பிரேக் அவுட்டுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் எடுத்துக்கலாமா? அலாங் வித் டேட்டா வந்து உங்களுக்கு க்ளீனாக பேரிஷன் இது கொடுக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். மீதி எல்லாமே ரிஸ்க் ரிவார்டு, ஸ்விங், ஸ்டாப் லாஸ் எல்லாமே அதே மாதிரி வச்சுக்கோங்க. சார் அப்போ நம்ம ஒரு சப்போர்ட் லெவல் ஃபார்ம் பண்ணும்போது இந்த ஒய் டேட்டா பார்த்தா எந்த சைடு மூவ் ஆகுதுன்றது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், கரெக்ட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஓவர் நைட்டு, இப்போ அடுத்த நாள் காலையில நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினச்சிக்கின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்எஸ்சி சைட் போயிட்டு சார் நீங்க டேட்டாலாம் ஏதாவது வாங்குறீங்களா? எதுவும் இல்லை, எல்லாமே ஃப்ரீயா தான் பார்த்து டேட்டா யூஸ் ஆமாம். இப்போ இங்கே போயிட்டு எது ஹையஸ்ட் அடிஷன் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து சார்ட்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜென்ரலாக ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி தான் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹையஸ்ட் அடிஷனாக வந்து 22,200 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22,000 இருக்குது. இப்போ இந்த 2 ஸ்ட்ரைக்கும் வந்து சார்ட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இங்கே 22,000 இருக்குது, அதுக்கப்புறம் 21,800 இருக்குது. ஸோ இதை நீங்கள் மார்க் பண்ணாவே போதும். சார்ட்டில் வந்து கரெக்டாக அந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ரியாக்ட் ஆகிறது நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். ஸோ வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இப்போ 950 வந்துச்சுன்னா ஒரு 920, 930 அது வரைக்கும் கீழே போயிட்டு மறுபடியும் பவுன்ஸ் ஆகும். ஸோ அது அந்த டேயோட வாலட்டிலிட்டி பொறுத்து அது ரியாக்ஷன் பண்ணும். ஓகே சரி சார், நீங்க ஓபன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓபன் இன்ட்ரெஸ்ட் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எப்போ அப்படின்னா பெரிய ஈவெண்ட்லாம் இருக்குல்ல. இப்போ வந்து இப்போ எலக்ட்ரல் பாண்ட்ஸுக்கே வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வரல. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த டிசிஷன்லாம் வரும்போதெல்லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எந்த இண்டிகேட்டர் போட்டாலும் உங்களுக்கு ஃபெயில் ஆகும். ஸோ நியூஸ் ஈவெண்ட்ஸில் வந்து எந்த இண்டிகேட்டரும் நம்ம நம்ப முடியாது, ஏன்னா அது குயிக்காக நடந்துடும். சரி, நம்ம ஹெச்டிஎஃப்சியோட குவார்டர்லி ரிசல்ட் வந்து நீங்க சொல்லிருந்தீங்க, அதுதான் டவுட் கேட்கலாம்னு இருந்தேன். அந்த நாளுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா லீவ் டைம்ல தான் வந்து மார்க்கெட் லீவ் டைம்ல தான் ஹெச்டிஎஃப்சி ரிசல்ட் விட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு பேரிஷ் ஃபீல் ஆகும். அதுக்கு தான் நாள் பாத்தீங்கன்னா அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த மாதிரி இருந்தது? ஸ்டாக் வந்து ஜென்ரலாக வந்து அது நீங்கள் அந்த டேட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து பேக் டேட்டே பண்ண முடியாது இதில். இப்போ வந்து நீங்கள் டெய்லி நீங்கள் ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா டெய்லி இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சா மட்டும்தான் அதோட இன்ஃப்ளூன்ஸ் வந்து உங்களுக்கு புரியும்.
ஸோ அது ஒன்று தான் இதில் வந்து பெரிய லேகு. நம்ம வந்து இப்போ மற்ற எது வந்து மற்ற எந்த இண்டிகேட்டராக இருந்தாலும் நீங்கள் சார்ட்டு போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து அப்படி பார்க்க முடியாது. இல்ல இன்னொன்னு சரி, இப்ப நீங்க நியூஸ்னாலே தொட வேணாம் சொல்றீங்க. கோகுல் நீ கேட்டது ஆ வந்து இல்ல அவர் கோகுல்நாத் கேள்வி கேட்டாரு. அவருக்கு சொல்லிட்டு இருக்கேன். ம் HDFC நியூஸ்ன்னு சொல்றீங்க. அப்ப அந்த டைம்ல வந்து நீங்க OI பில்டப் இருந்தா கூட நீங்க சேஃபா தான் ப்ளே இல்லை பண்ணணும். அதான் சொல்கிறேங்க. கரெக்ட்டுங்களா சார்? அன்றைக்கி நான் வந்து பொசிஷன் தான் வச்சுருந்தேன். அன்றைக்கி வந்து எனக்கு லாஸ் தான் சொல்கிறேன். ஸோ அந்த ஓகே. மாதிரி பார்த்தோன்னா இந்த மாதிரி நான் ப்ரொடெக்ஷன் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ தெர் இஸ் நோ 100% ஷ்யூரிட்டி திஸ் வில் ஒர்க். பட் ஆனா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆமாம் உங்களை காப்பாத்திரும்னு சொல்ல வரீங்க. ஆமாம். கரெக்ட்டுங்களா? ஓகே. இன்ட்ராடேக்கு வந்து நீங்கள் வித் ஃப்ளோ வந்து அப்படியே ஈஸியாக மூவ் பண்ணிட்டே போயிடலாம். ஓகே. எதாக இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு புட்டு சைடு மட்டும் நீங்கள் ப்ரொடெக்ஷன் வச்சுக்கோங்க. கால் சைடு கூட நம்ம ஈஸியாக தெரிஞ்சிடும், ஆமா நியூஸ் ஆமா சார். வந்துடும். கரெக்ட் சார். கொரோனா டைம்ல பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். ஸோ என்ன இருந்தாலும் ஒரு மார்க்கெட் கீழே போகிறது மட்டும்தான் எதுவுமே இன்ஃபார்ம்டாக இருக்காது. திடீர்னு நடக்கும். ஓகே ஓகே சார். இன்னொருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. நீங்க பிரீமியம் பேஸ் பண்ணி ஸ்ட்ரைக் செலக்ட் செய்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் போகிறோம். மோஸ்ட்லி வந்து ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான். அது ஸோ என்ன 30 அதுக்கப்புறம் தான் வந்து ருபீஸ் நான் 40 கிரிக்ஸே பார்க்குறேன். ருபீஸ்ன்ற மாதிரி அந்த பார்ப்பீங்களா மாதிரி தான். இல்ல? இப்போ எனக்கு அதான் ஒரு கேபிட்டல் ஓகே எடுத்தேன்னா அந்த நீங்க ஓகே நீங்க வந்து அந்த இந்த பிரீமியமா டார்கெட் பண்ணிக்கிறீங்க. எனக்கு இவ்வளவு போதும் கரெக்டா? இந்த கேபிட்டலுக்கு ஏற்ற ப்ரீமியம் வந்து நான் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். ஓகே உங்களுக்கு அதான் 3 லட்ச ரூபா டிப்ளாய் பண்ணீங்கன்னா எனக்கு வாரத்துக்கு 1% போதும்டா அப்படின்றீங்க. கரெக்ட். கரெக்ட்டுங்களா? அதை பேஸ் பண்ணி அதை மட்டும் பண்ணிக்கிறீங்க. ஆமாம் ஆமாம். ஓகே சார். சூப்பர். கைஸ் வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஐ திங்க் சார் இதுக்கு மேல தான் இருக்கா இல்ல சொல்ல இல்லை வேண்டியது அவ்வளோதான் இருக்கா? சார். அந்த செஷன் அவ்வளோதான். இப்போ எதாவது ஃபாலோ பண்ணணும் டெய்லி வந்து அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அட் ப்ரெசென்ட் வந்து இந்த 2 ஐடியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் லைவாக வந்து இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதா பண்ணலாம் நம்ம. ஓகே ஓகே சார். இப்போ இந்த டூல் வந்து எதனா பண்ணுமா? அது இல்ல அது ஸ்ட்ரிக்டா இல்ல கஷ்டம் தான். இல்லை அதான் அதுக்கு வந்து எதாவது தேடிட்டா இருக்கும். ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கண்டிப்பாக வந்துடும். ஒரே நிமிஷம் ராஜேஷ்ன்ற ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. ராஜேஷ் உங்களை நீங்க அன்மியூட் பண்ணிட்டு எதனா கேட்கறதுனா கேட்கலாம். இல்லைன்னா ஆல்ரெடி கேட்டுட்டீங்கன்னா ஓகே ஜஸ்ட் சார் நீங்க கண்டினியூ ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார் சார் நானும் ஓஐ பேஸ் பண்ணி தான் சம்டைம் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னன்னா ஓஏல வந்து ஒரு கண்டினியூஸா ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆனா மட்டும்தான் சார் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்குது ஓஏல. பட் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோர்லெஸ் வந்து இந்த சைட்வேஸ் இருக்குன்னு வைங்களேன். இப்போ தௌசண்ட்ஸ்ல சேஞ்ச் ஆகிற இந்த ஓஏ எல்லாம் வந்து பார்த்தோம்னா பெரிய மேஜர் ஒரு ஒரு கிளியர் ஒரு ஃபார்மேஷன் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து எப்படி நம்ம அதை வந்து அசியூம் பண்ணி நம்ம எடுக்கிறது? இப்போ ஒரு அதான் கிளியர் இப்போ ட்ரெண்ட் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு இப்போ 2 days 3 days வந்து கிளியர் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டா இருக்குன்றது கிளியரா தெரிஞ்சு ஓஏல கிளியர் பிக்சராகவே தெரியுது. ஸோ நமக்கு Okay. சேஞ்ச் இன் ஓஏல மைனஸ்ல இருக்கு, கால் சைடா ஐயா இருக்கு, குட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைனஸ்ல இருக்கு, கிளியரா தெரியுது. பட் சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட் த மணில ஈக்குவலா இருக்கு. ஸோ அவுட் ஆஃப் த மணில ஒரு சில கான்ட்ராக்ட்ல மட்டும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல எப்படி சார் பண்றது? ஸோ அதாவது நீங்கள் ஜென்ரலாக கேட்குறது வந்து இந்த சுச்சுவேஷன் கரெக்டாக இப்போ மேலேயும் போகல கீழேயும் போகல நடுவுலேயே முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஆமா டேட்டில் ஆமா வந்து என்ன பண்ணலான்னு கேட்குறீங்க. இப்போ இதுக்கு தான் வந்து நான் இன்ஃப்ளூன்ஸாக என்ன ஆமா வச்சுருக்கேன் அப்படின்னா இப்போ டூல்லே வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகுது அப்படின்றத நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த நம்பர் தான் நான் பார்க்குறேன். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இதோட இது எத்தனை மடங்கு இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு வந்து இங்கே வந்து நான் வந்து நம்பராக வந்து இந்த பீரிஷை வந்து நம்பராக போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இதில் என்ன ரேங்க் மாதிரி போட்டிருக்கேன். என்ன ஃபில்டர் வச்சுருக்கேன்னா இப்போ வந்து +10 ஆகணும். புல்லிஷாக இருந்தால் +10க்கு மேலே போகணும். பீரிஷாக இருந்தால் -10க்கு கீழே போகணும். ஸோ அதுக்கு நடுவில் இருந்துச்சுனாவே எனக்கு வந்து அன்றைக்கி வந்து சைட்வேஸ் தான். ஸோ அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அடிஷன் வந்து லைனப் ஆகிருக்கும். இங்கேயும் அடிஷன் இருக்கும், இங்கேயும் ஈக்குவலாக அடிஷன் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா காலோட டிஃப்ரென்ஸும் புட்டோட டிஃப்ரென்ஸும் பெரிய டிஃப்ரென்ஸே இருக்காது. ரொம்ப கம்மியாக இருக்கும், நேரோவாக இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து இந்த ப்ரீமியம் சேஞ்சை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ பெரிய கேப் இருக்காது. இங்கே இந்த மாதிரி மாறிடும் அது. ஸோ அந்த டேட்டுக்கு வந்து நீங்கள் டைரக்ஷனல் பண்ணிங்கன்னா அந்த டேட்டுக்கெலாம் கண்டிப்பாக லாஸ் தான் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான் மார்க்கெட் வந்து ரொம்ப பீரிஷாக போனாலும் சரி, ரொம்ப புல்லிஷாக போனாலும் சரி, இல்லை சைட்வேஸாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ராட்டஜியாக பண்ணும்போது உங்களுக்கு அது ப்ரொடெக்டிவாக இருக்கும். சார் அங்க ஸ்ட்ராட்டஜி சொல்ல எனக்கு ஒரு டவுட். இப்போ நீங்க காலை 2 லாட் பை பண்ணி புட்டு 1 லாட் செல் பண்ணதுக்கு கால் 1 லாட் பை பண்ணி அதுலயே ஓடிஎம்ல காலை செல் பண்ணலாம் சார். எய்தர் அப் ட்ரெண்ட் ரிவர் 10 ரிவர்சர் ஆனாலும் நம்மளுக்கு ப்ரொடக்டிவா அப்படி இருக்குங்களா? பண்ணலாம். அதான் சொல்கிறேன். அது வந்து உங்கள் கம்ஃபர்ட் பொறுத்து தான். எனக்கு வந்து நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கால் லேடர் மாதிரி இருக்குது கரெக்டாக. கீழே ஆமா வந்தாலும் சார், வந்து சின்ன ஸ்ப்ரெட்னு கிரெடிட் சொல்லுவாங்க. சின்ன கிரெடிட் வச்சுருப்பீங்க. ஸோ ஆமா கீழே சார். போகும்போது அந்த ப்ராஃபிட் வந்து அதுவும் பண்ணலாம். ஓகே சார்.
சார் இப்போ நீங்கள் தேங்க்யூ. சொன்னதுல ஒரு பாயிண்ட் நோட் பண்ணேன். இப்போ நீங்கள் உங்கள் பிக்சரில் வந்து அந்த ஸ்ட்ரென்த்னு ஒரு நம்பர் வச்சிருக்கீங்க. ஆக்சுவலாக அது 10க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் டைரக்ஷனாக முடிவு பண்ணிடுவீங்க. அப்படி தானே சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம். இப்போ வந்து நான் டைரெக்ஷனல் டேட் வந்து இருக்குது. நான் வந்து இதில் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கல. நான் வந்து குரூப்பில் ஓகே. பர்சனல் ஓகே குரூப்பில் வந்து ஓகே. அதை வந்து போட்டிருக்கேன். நீங்கள் ஃபில்டர் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க. இப்போ -10க்கு மேலே ஆமாம். இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரென்த்தாக அக்செப்ட் பண்ணிப்பீங்க. கரெக்ட். ரைட்டா? இப்போ அதே மாதிரி +10க்கு மேலே இருந்தாலும் அதை நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக அக்செப்ட் பண்ணிட்டு டைரக்ஷனில் இறங்கிறீங்க. அதுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ரைட்டா? ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே ஓகே. ஓ, அதுக்காக நீங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணுறீங்க. ரைட்? அப்போ கரெக்ட். கரெக்ட். ஓகே ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 7th பாருங்கள். இந்த 7th டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப சைட்வேஸ் தான் மார்க்கெட். கரெக்டாக? ஆமாம் சார், ஆமாம். பெரிய மூவே இல்லை, அப்படி ஜிக்ஸாக் தான் வச்சிருக்கு. ஃப்ளாட்டுன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக காலு ஸோ இப்போ இதெல்லாம் இது வந்து வச்சிருக்கீங்களா 7th. சார்? இது வந்து என்னோட ரெஃபரன்ஸ் தான் வச்சுருக்கேன். பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த 7th டே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே வந்து இதில் வந்து காமிச்சிடும் சைட்வேஸ்னு. ஓ, ஆனால் 10க்குள்ளே தான் இருக்குது. கரெக்ட்டுங்களா நீங்கள் ஆமாம் சொன்ன பாயிண்ட்? ஆமாம். சூப்பர் இப்போ சார். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கால் அடிஷன் புட் அடிஷன் நான் சொன்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாகவே க்ரியேட் ஆகாது. ம் 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 ம். ஸோ அதே மாதிரி ப்ரீமியம் சேஞ்சும் பாருங்கள். கால் புட்டு ப்ரீமியம் வந்து அப்படியே ஒன்றா ஆமாம், மிங்கில் கரெக்டாக ஆகுது. பக்கத்துலேயே தான் இருக்குது. ஓகே ம். சூப்பர் சார். ஆனால் அதான் இந்த ஒரு டேட்டாலேருந்து நீங்கள் இவ்வளோ இன்ஃபரன்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஆமாம் ஆமாம் சார். ஓகே ஓகே ஓகே. சார் இந்த எக்ஸல் நீங்க மேனுவலா அங்க இருந்து ஓஏ வந்து டைப் பண்ணுவீங்களா இல்ல அது வந்து உங்களுக்கு கால்குலேட் ஆகி வருங்களா? அது இந்த data. கால்குலேட் ஆகி அதுவே வந்துடும். அது பண்ண முடியுங்களா சார்? ஷேர் பண்ண முடியுங்களா? ஷீட்டு. அந்த டீம் கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க சொல்லுவாங்க. சரி. சார் உங்கள் நம்பர் இல்லை சார் கொடுத்துருக்கீங்க? இருக்கு, ஒரே நிமிஷம். சார் கைஸ் அதே மாதிரி ஃபீட்பேக் ஃபார்ம் இருக்கு, அதை ஃபில் பண்ணுங்க. சாட்ல இருக்கு, ஃபீட்பேக் ஃபார்ம் இருக்கு, ஃபில் பண்ணுங்க. ஸோ அவர் நம்பர் ஷேர் பண்ணுவார், நம்ம அது எல்லாருக்குமே போடலாம். சார் நீங்கள் வந்து ஹோஸ்ட்டுக்கு மட்டும் நம்பர் கொடுங்க சார். ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணால் எல்லாருக்கும் நம்பர் அனுப்பிச்சி விட்ருங்க. நீங்கள் ஹோஸ்ட்டுக்கு மட்டும் தனியாக போட்டு விடுங்க. சார் அப்புறம் ஒரு சின்ன டவுட் சார். சார் இப்போ வந்து இந்த ஓஏ வந்து எவ்ரி 3 minutes வந்து நம்மளுக்கு ரிஃப்ரெஷ் ஆகி தான் வருது. ஸோ ஒரு சடனா ஒரு பல்க் ஆர்டர் பிளேஸ் ஆகுதுன்னா அது வந்து ஒரு மேபி ஒரு ஒரு எஃப்ஐ வந்து ஒரு பல்க் ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆகுதுன்னா ஸோ ஆர்டர் ஃப்ளோன்ற ஒரு டூல் ஒன்று இருக்குல்ல சார், அதுல ஆமா. வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இவ்வளவு லாட் வந்து பிளேஸ் ஆகுதுன்றத அதுல வந்து காட்டுது. ஐ மீன் 90% எக்ஸாக்ட், 100 நாட் 100%. ஸோ அது ஓகே. மாதிரி வரும். இதுல எப்படி சார் அந்த இதுலயும் கால்குலேட் ஆகி வருங்களா அது? அந்த மாதிரி ஆர்டர் ஒரு ஆர்டர் சடன் ஃப்ளோவில் வந்து ஆர்டர் ஃப்ளோவில் உங்களுக்கு என்ன தெரிய வரும்னா, அந்த கான்ட்ராக்ட் வந்து பல்காக வால்யூம் எக்ஸிக்யூட் நடந்திருக்கு ஆச்சுன்னா வரும். எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா தான் தெரியும். அது ஆமா வந்து சார். பை வால்யூமா செல் வால்யூமான்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், ஷார்ட் இது சார் ஆனால் அதில் டெல்டா இது ஷார்ட் வரும் கவரிங் சார், அதில் நடக்கும். வச்சு ஆமா சார், கரெக்ட். ஷார்ட் கவரிங் நடக்கும் சார். அதுவும் நமக்கு தெரியாது, ஷார்ட் கவரிங் நடக்கிறது நமக்கு தெரியாது. பட் ஆனா இவ்வளவு லாட் எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்றது நமக்கு டெல்டா வேல்யூல வந்துடும். ஓகே. ஆனால் அந்த டெல்டாவை இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா சார்? நீங்கள் அதே மாதிரி தான், இப்போ அதே மாதிரி அந்த டெல்டாவை பேஸ் பண்ணி நீங்கள் வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ட்ரேட் எடுக்கணுமோ வேணாமன்றது ஓஏ கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? ஆமாம். சரியா? இப்போ நீங்கள் சப்போர்ட் வச்சு எடுக்கிறீங்கன்னா சப்போர்ட் வச்சு வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிப்பேன். இப்போ இந்த ஓஏ டேட்டா எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா ட்ரேடாக போட்டுருவேன். அப்படி யூஸ் correct. பண்ணிக்கலாமா சார் இந்த விஷயத்த? கரெக்ட். இப்போ என்னோட தாட் என்னன்னா, இப்போ ஆர்டர் ஃப்ளோலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இண்டிகேட்டர்லாம் வந்து ஹைலி காஸ்ட், பெரிய காஸ்ட் பண்ணோம். ஆமா சார், நானே பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக அதனால தான் கேட்டேன். 75,000 1 வந்து lakh ஃப்ரீயாக ஆகும் உங்களுக்கு அது பண்ணுறதுக்கு. கரெக்ட். ஸோ அவ்வளோ கொடுத்து ஒரு டேட்டா வந்து இன்டரப்ட் இல்ல பண்ணலாம். அந்த டேட்டா பாதி வந்து பேரோட ஃபஸ்ட்டு கேபிட்டலே அது அவ்வளவுதான் சார் இருக்கும். அதை கொடுத்து வாங்கிட்டு என்னோட அப்புறம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, அதான் இப்போ அவ்வளோ இல்ல சார், பணம் கொடுத்து ஒரு வெப் பேஸ்டு ஒரு வெண்டார் இருக்காங்க. பட் நேம் எனக்கு மறந்துச்சு. வெப் பேஸ்டு இருக்கு. அது வந்து ரீசார்ஜிங் மட்டும் பண்ணா போதும், சாஃப்ட்வேர் வாங்கணும்னு நீட் இல்ல சார். அது வெப் பேஸ்ல இருக்கு. அதான் கோ சாட்டிங் தானே சொல்றீங்க? கோ சாட்டிங் எக்ஸாக்ட்லி. எது பண்ணாலும் நீங்கள் உங்களுக்கு வந்து மந்த்லி மினிமம் வந்து ஒரு 3,000 சார்ஜ் ஆகும். சார் ஆனா பரவாயில்ல சார், நீங்க ஃப்ரீ டேட்டா வச்சீங்கன்னே நீங்க இந்த வேலை காட்டிக்கிறீங்க. பரவாயில்ல, சூப்பர் கைஸ். ஃபீட்பேக் ஃபில் பண்ணிடுங்க கைஸ், மறக்காம பண்ணிடுங்க. இது மாதிரி வேற ஏதாவது பர்டிகுலர் டைமிங் இஸ் தேர் டு வாட்ச் ஒய் ஆஃப்டர்நூன் வில் சேஞ்ச் மார்க்கெட் மூவ்ஸ் டைரக்ஷன். சார் ஏதாவது பர்டிகுலர் டைம் எதனா இருக்கா சார்? மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 to 10 o'clock வந்து பாருங்கள். அந்த டைம் வந்து முக்கியம். அதான் வந்து டேட்டா பில்ட் ஆகிற டைமு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 o'clock வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து வேஸ்ட்டு. ஏன்னா இன்ட்ராடேல வந்து எல்லாம் ஸ்கொயர் ஆஃப் ஆகும். நிறைய இப்போ ஆல்கோ பண்ணுறதுனால நிறைய ட்ரேட் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆகும். மோஸ்ட்லி இன்ட்ராடே தான் நடக்குது.
ஸோ அதனால் ஒரு 9:30லேருந்து 2 o'clock வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இனிஷியலாக இருந்தோன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பாருங்கள். அதை வச்சு சார்ட்டை கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்ல ஐடியா கிடைக்கும். சார் திரும்பியும் ஷேர் யுவர் எக்ஸல் சார், அவர் தான் சொல்லிட்டாரு சார், எக்ஸல் ஷீட் ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா ஆக்சுவலாக அவர் டேட்டா ஒருத்தர் வந்து எடுக்கிறாரு, அதை ஆக்சுவலாக ஷேர் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தான் சார். அப்படியா சார்? ஏதோ ஒருத்தர் திரும்பி எக்ஸல் ஷீட் வேணும்னு கேட்குறாரு. இல்லை நீங்கள் அவர் கூட பர்சனலாகவே டச் பண்ணி எப்படி பில் பண்ணலான்னு கேட்டேங்க. ஏன்னா ஐ திங்க் அவர் ஏதோ ஒரு டேட்டா எடுக்கிறாரு, அவரால் வெளியில் ஷேர் பண்ண முடியாது அந்த ஷீட்டை. கரெக்டுங்களா? கரெக்ட். ஆமாம். ஓகே சார், இன்னொரு கேள்வி, வாட் அபவுட் பிசிஆர் அண்ட் ஹவ் இட் ஹெல்ப்ஃபுல் இட் இஸ் வருது. இல்லை நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லி முடிச்சிடுங்க. இல்லை அதான் சொல்ல வந்தேன், பிசிஆர் தான் சொல்ல வந்தேன். ஸோ பிசிஆரில் வந்து உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அது ஸோ 1.3 1.4 பிசிஆர் இருந்துச்சுன்னா நீங்கள் செல் பண்ணுவாங்க. அப்போ கீழே வந்து 7 6 எல்லாம் வந்துச்சுன்னா 0.7 0.6 வந்துச்சுன்னா பைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஸோ பிசிஆர் வந்து புட் டு ஒய் டிவைடட் பை கால். கரெக்டாக? ஆமாம், புட் கால் ரேஷியோ. அந்த ரேஷியோ தான். இப்போ வந்து என்ன பண்ணோம்னா, இந்த பிசிஆராக பார்த்தீங்கன்னா இதை வந்து பைன்னு சொல்லுவாங்க. ஆனால் டேட்டா வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது, செல்லுன்னு தான் இருக்குது. ஓ ஆமாம். அப்போ அது எதுக்கு சார் யூஸ் பண்ணுறாங்க அந்த பிசிஆர்? இல்லை அதோட இது பியூராக வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். இப்போ வெளியே இதெல்லாம் சொன்னீங்கன்னா அந்த டெஃபினேஷன் தப்புன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் இதான் வந்து பார்க்குறேன். பிசிஆர் வந்து நான் அதை பார்க்குறது வந்து இன்னும் அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்காது நமக்கு. ஓகே சார், அது நீங்கள் அவர்கிட்ட பர்சனலாக பேசிங்க சார், அது பேச முடியாது. ஆண்டனி ஜார்ஜ் வந்து ஏதோ சொல்கிறாரு, நீங்கள் அவரோட கனெக்ட் பண்ணீங்க, அது பண்ண முடியாது, ஷேர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு அவர். வேற ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் சொல்லலாம் சார். ஐ திங்க் ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருந்துச்சு. சம்படி ஹஸ் ரைஸ்டு. ஸோ நவநீதம் சொல்லி யாரோ ரைஸ் பண்ணியிருக்கீங்க, அன்மியூட் பண்ணி கேட்குறதுனா கேட்கலாம், இல்லைனா ஐ திங்க் தென் வி கேன் பாயிண்ட் ஆஃப். ஸோ கைஸ், ஃபீட்பேக் ஃபார்ம் கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்க, சாரோட நம்பர் ஷேர் பண்ணுவாங்க. வேணும்னு நினைக்கிறவங்க ஃபில் பண்ணுங்க, இல்லை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க. செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இல்லை இந்த மாதிரி இப்போ நான் அவரே என்ன சொன்னார் சார், நீங்கள் ஏதோ சொன்னீங்களே சார், வேறு ஏதோ ஒரு செஷனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு, அது என்ன டாபிக் ஏதோ சொன்னீங்க? இல்லை சார், அதான் ஃபர்தராக இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா, எப்படி ப்ரொடெக்ஷன் வைக்கிறது பண்ணுறதுலாம். ஸோ அந்த மாதிரி வேணா கூட நம்ம இன்னொரு செஷன் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ கைஸ், உங்களோட ஃபீட்பேக் எதாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சா, இல்லை இது மாதிரி என்ன வேணும் அப்படின்றத கூட நீங்கள் கமெண்ட்லேயே போடலாம். ஏன்னா ஒரு சாரும் பார்ப்பாரு, ஸோ அட்லீஸ்ட் யூ வில் பி ஹாப்பி, ரைட்? ஸோ எதாவது நீங்கள் சொன்னீங்கனாலும் நம்ம எடுத்து நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கு அவர் காதுக்குள்ளே அவரே கேட்டு போயிடுவார், நல்லா இருக்கு அப்படின்றத நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா. ஃபீட்பேக் கண்டிப்பாக நாங்கள் ஷேர் பண்ணுவோம், கன்சல்டேட் பண்ணி. ஸோ நீங்கள் எதாவது சொல்ல விரும்புனீங்க, இல்லை எதாவது கேட்க விரும்புனீங்கன்னா யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட், யூ கேன் டாக் டு ஹிம் ஆல்சோ. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இல்லை ஆல்ரெடி டவுட்ஸ் இருந்தது கிளியர் ஆகிடுச்சுன்னா இட் இஸ் ஓகே சார். நான் கனெக்ட் பண்ணுறேன் சார். திங்க் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஓகே, அதான் நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, டவுட் எல்லாம் விட ஆசை எனக்கே இது இருக்கு. இந்த எக்ஸல் எனக்கு இருந்ததுன்னா நல்லா இருக்குமேன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நீங்க சொல்ல ஒரு பாயிண்டா சொல்லிட்டே வந்தீங்க. அந்த -10 +10 வந்து நான் டிசிஷனாவே எடுத்துப்பேன். நான் இதை யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலா இதை வச்சு எப்படி நான் ஃபியூச்சர்ல பண்றதுன்னு யோசிக்கிறப்போ ஆக்சுவலா நீங்க சொன்னதே யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. அதெல்லாம் +10 வந்தா நான் புல்லிஷ், இல்ல -10 வந்தா பீரிஷ். அதாவது அந்த சிக்னல் வந்து அது கூட யோசிச்சேன், எதுக்கு இந்த நம்பர் போட்டு வச்சிருக்கீங்கன்னு யோசிச்சேன். பட் ஆனா இப்ப அந்த நம்பரை பேஸ் பண்ணி நீங்க +10 -10 வந்தா நீங்க இக்னோர் பண்ணிடுவீங்க, ரைட்டா? டிசிஷனாவே எடுக்காம. ஓகே ஓகே, அப்போ வந்து ஓகே சார். இப்ப எனக்கு ஒரு டவுட், இப்ப அதை பேஸ் பண்ணி நான் பையிங் எடுக்கலாமா? சும்மா சும்மா ஒரு இதுல கேக்குறேன். இப்ப அது -10 இருக்குதுன்ற பட்சத்துல அப்படின்னா அது ஒரு கான்ஃபிடண்டா ஒரு நம்பர், ஒரு சாலிடான ஒரு நம்பர்ன்ற மாதிரி இருக்குது, கரெக்டா? அப்போ -10ன்னு வரும்போது நீங்கள் சார்ட்டை செக் பண்ணுங்கள், 2 சைட் பை சைட் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த 15th அன்றைக்கி பார்த்தோன்னா, நேற்று பார்த்தோன்னா இந்த இடத்துல இருந்தால் ஸ்ட்ரென்த் வந்து பில்ட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இந்த 9:45லாம் பார்த்தீங்கன்னா 12 13 தான் ஸ்ட்ரென்த் இருந்தது. ஓகே ஓகே, ஆனால் முன்னாடியே தெரிஞ்சிச்சு. அப்போ ஓகே, ஆக்சுவலாக சப்போர்ட் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னு சொல்ல வரீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமாம் ஆமாம். ஓ, ஒருத்தர் கேட்டார் சார், யாருன்னு தெரியல, அந்த ஏர்லியாக எடுக்க முடியும்னு கேட்டார். அப்போ அவருக்கு ஓகே, அந்த பாயிண்ட்டே உங்களுக்கு அப்போ ஏர்லி என்ட்ரி தான், கரெக்ட்டுங்களா? கரெக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்கிறேன்னா, ஆப்ஷன் டைரக்ஷனலாக பண்ணுறதோட, பை பண்ணுறதோட செல் பண்ணுறவங்க, ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறவங்களுக்கு, செல் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சார், நீங்கள் உங்களோட மெச்சூரிட்டியோ இல்லை உங்களோட
ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நீங்க அப்படி யோசிக்கிறீங்க. நான் ரொம்ப சிம்பிளா யோசிக்கிறேன். இப்போ இந்த டூல வச்சுக்கிட்டு யாராவது ஒருத்தர் ஃபியூச்சர் ஆப்ஷன் பையிங் பண்றதுன்னா, அதுக்கான விஷயம் அங்க இருக்கு. கரெக்ட்டுங்களா? இருக்கு. ஆமா. இருக்கு. ஆனா நீங்க தான் வந்து நான் சேஃபா பண்ணிக்கிறேன். நான் வந்து எனக்கு போதுன்ற மாரி சொல்றீங்க. 1% போதும்ன்னு. கரெக்ட்டா? கரெக்ட். ஆமா. ஆனா நீங்க அதுக்கான விஷயம்லாம் பண்ணி தான் வச்சிருக்கிறீங்க. நீங்க சொல்ல சொல்ல அந்த பாயிண்ட் ஆமா, எனக்கு ஆமா, திங்க் இட் இஸ் ஓப்பனிங் அப். ஏன்னா நானே உங்கள ஆமா. ஃபர்ஸ்ட் கேட்டேன்ல ஃபியூச்சர் பண்ணலாமான்னு கேட்டேன். பட் அதான் எப்போ பண்றது, எப்படி பண்றதுன்னு டவுட் இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி வேற வேற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை பொறுத்த நான் வந்து எப்போவுமே ரொம்ப கன்சர்வேட்டிவ் தான். இப்போ இதை விட ஓகே. இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க, இந்த டேட்டாவை ரீட் பண்ண கற்றுக்கிட்டீங்க, நல்லா புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் என்னை விட சூப்பராகவே ப்ராஃபிட் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ தட் மீன்ஸ் ரிஸ்க் எடுக்க ரெடியா இருந்தா ரிவார்டு வந்துரும்னு சொல்றீங்க. ரைட்டா? ஆமாம், ஆமாம். ஓகே. சூப்பர் சார், சூப்பர் சார். சார் கமெண்ட்ஸும் நீங்க பாருங்க. நல்லா ஓகே, இருக்கு எல்லாமே, கண்டிப்பாக. எல்லாருமே I think ஓகே, ஓகே. எல்லாமே நல்லா தான் நல்லா கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க இல்ல சார்? ஆமாம், ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஆக்சுவலாக டேட்டா என்டர்பிரைஸ் வந்து 2018 பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பர்சனலாக தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வரைக்கும் பப்ளிக் யாருக்கும் சொன்னதில்லை. இதான் ஃபஸ்ட் ஓகே. டைம். ஓகே, ஓகே, ஓகே. சூப்பர் சார். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பேருக்கு ஒண்ணா சொல்லலாம். நான் ஹோஸ்ட் பண்றேன்றதுனால சொல்லலாம். யூ கேன் செக் இன் யுவர் சாட். ஓகே. ஆமாம், எல்லாமே பாசிட்டிவாக தான் நீங்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஏன்னா நான் ஏதோ சும்மா ஹோஸ்ட் பண்ணேன். தேங்க் யூ சார் நல்லா இருந்துச்சுன்னு சொல்றத விட ஐ திங்க் பீப்பிள் ஆர் ரெஸ்பாண்டிங் இட் வெரி ஓப்பன்லி. அதை நீங்க பார்க்கலாம். ஸோ அதையே நீங்க ஒரு கன்ஃபர்மேஷனா ரிக்வெஸ்டா கூட எடுத்துக்கலாம். மேபி இந்த செகண்ட் செஷன் ஏதாவது பிளான் பண்ற மாதிரி இருந்தா. கண்டிப்பாக ரைட்டுங்களா? பண்ணுறேன். நம்ம கனெக்ட் பண்ணலாம் சார். நான் பர்சனலா உங்க நம்பர் வாங்கி பேசுறேன். ஓகே, எனக்கே 2, 3 டவுட்ஸ் இருக்குது. ஓகே, ஓகே. அதுல முக்கியமான டவுட் அந்த எக்ஸல் தான். ஓகே. நானும் உங்களை ரீச் பண்றேன் சார். ஓகே. ஸோ வேற எதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்க சார் லாஸ்டா? இதில் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஐடியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது கொரி இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃப்ரீ ஃபீல் டு டிஸ்கஸ். எப்போவுமே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஒன்றும் அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஓகே சார், ஓகே சார். யாரோ ஒரே நிமிஷம் சார். யாரோ ஒரே ஒருத்தர் மட்டும். சார் குமரன், நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். சார் உங்களுக்கு சார் டைம் இருக்கா சார் பதில் சொல்றதுக்கு? இருக்கு பாருங்க. ஓகே, ஓகே. சார் சாரி, நான் உங்க ப்ரோக்ராம் இப்பதான் வந்து ஜாயின் பண்ணேன் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. எனக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல வந்து நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. உங்க வீடியோஸ் எதுவும் இருக்குமா சார் இதுல யூடியூப்ல? இந்த வீடியோஸ் எதுவும் பண்ணலாம் நான் ஆக்சுவலாக. சார் நீங்க ஆக்சுவலா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்க ஃபீட்பேக் கேட்கும்போது அவங்க கிட்ட கேளுங்க. இந்த செஷனோட ரெக்கார்டிங்கே தருவாங்க சார். சரிங்க சார். ஓகே. நீங்க பாருங்க, பார்த்துட்டு சார் கான்டாக்ட். சரி, ஓகே. சரி எக்ஸ்ட்ரா வந்து சொல்லுங்க. சரி சார். சரி சார். ராஜேஷ், நீங்க ஏதோ கேட்க விரும்புறீங்களா? ஏதோ கேட்டீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம் சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சார். ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் செஷன்ல திஸ் நம்ம கனெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. பண்ணலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ ஃபார் யுவர் ஓகே. டைம். ஸோ ஹேவ் அ கிரேட் தேங்க்யூ. வீக்கெண்ட் கைஸ். சார் உங்களுக்கும் ஹேவ் அ கிரேட் வீக்கெண்ட். தேங்க்யூ சார்.